நாம வாழ்ற காலத்துல மத அரசியல், இன அரசியல், மொழி அரசியல், வலதுசாரி, இடதுசாரி, கேபிட்டலிசம், கம்யூனிசம்னு ஏகப்பட்ட பாப்புலரான ஐடியாலஜிஸ் இருக்கு. ஆனா இதுல எந்த ஒரு ஐடியாலஜியுமே ஃபாலோ பண்ணாம ஒருத்தரால வாழ முடியுமான்னு கேட்டா நம்மளால ஈஸியா பதிலளிக்க முடியாது. ஆனா நீச்சே இது சம்பந்தமா ஒரு செக்ஷன் எழுதியிருக்கிறாரு. இன்ஃபேக்ட் இத படிச்சா மட்டும் போதும் நீச்சே உடைய பொலிட்டிக்கல் அண்ட் கல்ச்சரல் ஸ்டாண்ட் என்னங்கிறது நமக்கு புரிஞ்சிடும். இதுல நான் மேல சொன்ன ஐடியாலஜிஸ் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணி தான் பேசுறாரு. சோ இதுவுமே ஒரு ரூத்லெஸ்ஸான செக்ஷன் தான். சோ இது கண்டிப்பா ஹார்ட் கிட்டிங்கா தான் இருக்கும். அதனால தனிப்பட்ட விதத்துல அஃபென்சிவா எடுத்துக்க வேண்டாம்னு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இதுல நீச்சே ஏகப்பட்ட விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறதுனால இத கொஞ்சம் விரிவாவே பேசலாம்னு நினைக்கிறேன். ஆனா கண்டிப்பா என்னுடைய எக்ஸ்பிளனேஷன்ல கொஞ்சம் எரர்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் நான் நிறைய யோசிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ரீசனபிளா தோணுன பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோவை பிரசன்ட் பண்றேன். சோ இந்த வீடியோல என்னுடைய இன்டர்பிரேஷன்ங்கிறது ஹெவியா இருந்தாலும் அதை முடிஞ்ச அளவுக்கு நீச்சேவுடைய தாட்டுக்கு நெருக்கமா கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்கேன். சோ ஐ ஹோப் இதுவுமே ஒரு தாட்ஃபுல்லான செக்ஷனா இருக்கும்னு நம்புறேன். இப்போ அவருடைய ரைட்டிங் உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த செக்ஷன் எழுதுறப்ப அவர் வாழ்ந்த காலகட்டம் எப்படி இருந்ததுங்கிறத கொஞ்சம் ஷார்ட்டா பார்த்துருவோம். ஏன்னா அப்பதான் இந்த செக்ஷனுடைய கான்டெக்ஸ்ட்ங்கிறது உங்களுக்கு விளங்கும். இதுல அவர் முழுக்க முழுக்க ஐரோப்பாவை பத்தியும் அதுல நடந்த சில்றத்தனமான அரசியலை பத்தி தான் பேசுறாரு. எதனாலனா எப்படி இந்தியாங்கிற ஒரு நாடு பல மாநிலங்களா பிரிஞ்சிருக்கோ அது மாதிரி ஐரோப்பாங்கிற கண்டம் இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனின்னு ஏகப்பட்ட நாடுகளா பிரிஞ்சிருந்தது. சோ அப்ப ஆபியஸா ஒவ்வொரு நாட்டுக்கும் இடையில சில அடிதடி சண்டைகள் நடந்துட்டு இருந்தது. எல்லாத்துக்கும் மேல 2000 வருஷமா கிறிஸ்தவ மதம் தான் ஐரோப்பாவை ரூல் பண்ணிட்டு வந்தது. ஆனா நீச்சே தான் அவர் வாழ்ந்த காலத்துல டெத் ஆஃப் காட் அனௌன்ஸ் பண்ணாரு. அதாவது இத்தனை ஆண்டு காலமா ஐரோப்பாவை தாங்கி பிடிச்சிட்டு வந்த கடவுளுங்கிற கான்செப்ட்ங்கிறது உடைய ஆரம்பிச்சிருச்சு. அதன் விளைவா என்டையர் சிவிலைசேஷனே மெட்டாபிசிக்கல் லெவல்ல கொலாப்ஸ் ஆகி ஒரு ஷிஃப்ட் நோக்கி நகர்ந்துட்டு இருக்குதுங்கிறத அவர் கவனிச்சாரு. ஆனா இவர் பார்த்த இந்த மாற்றத்தை மற்ற மக்களால பார்க்க முடியல. அதனால அவங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு நினைச்சு வழக்கம் போல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சோ இப்படிப்பட்ட காலகட்டத்துல தன்னுடைய பிலாசபியை யாரு ஃபாலோ பண்றாங்களோ அவங்கள நோக்கி தான் இந்த செக்ஷன்ல இருக்கிற வரிகளை எழுதுறாரு. சோ இது முழுக்க முழுக்க ஐரோப்பிய கலாச்சாரம் சம்பந்தப்பட்டது. இத தேவைப்பட்டா நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சோ இந்த செக்ஷனுக்கு அவர் டைட்டில் என்ன வச்சிருக்காருன்னா we who are homeless. அதாவது நீச்சே தன்னையும் தன்னை சார்ந்தவங்களையும் வீடற்றவர்கள்னு பெருமையா அழைக்கிறாரு. பொதுவா ஹோம்லெஸ்னு சொன்ன உடனே நம்முடைய மைண்ட்ல ரோட்டோரத்துல போட்டுக்க ட்ரெஸ் இல்லாம ரொம்ப ஏழையா வீடு இல்லாம வாழ்ற மனிதர்கள் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. ஆனா நீச்சே இந்த இமேஜ் அப்படியே ஃபிளிப் பண்றாரு. ஏன்னா அவர் இங்க பிசிக்கல் வீடு இல்லாம இருக்கிறத பத்தி பேசல, அதற்கு மாறா சைக்காலஜிக்கல் வீடு இல்லாம இருக்கிறத பத்தி பேசுறாரு. அதாவது எப்படி கைகளால் கட்டப்பட்ட வீடு நமக்கு இருக்கோ அதே மாதிரி ஐடியாக்களால் கட்டப்பட்ட சில வீடுகளும் நமக்கு இருக்கு. அது என்னன்னு கேட்டா அதுதான் நம்முடைய பிலீஃப் சிஸ்டம்ஸ். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மதம் இருக்கும், ஒரு அரசியல் சித்தாந்தம் இருக்கும், ஒரு கல்ச்சர் இருக்கும். இது எல்லாமே அவரவருடைய சைக்காலஜிக்கல் வீடுகள். இந்த வீடுகள் தான் நமக்கு அடையாளத்தையும் நாம பாதுகாக்கப்பட்டிருக்கிறோங்கிற உணர்வையும் கொடுக்குது. சோ ஒருத்தர் தான் ஒரு ஹிந்துன்னு சொல்லும் போதோ, கிறிஸ்டின்னு சொல்லும் போதோ, இந்தியன்னு சொல்லும் போதோ, தன் ஜாதியை சொல்லும் போதோ, லிபரல்னு சொல்லும் போதோ, கன்சர்வேட்டிவ்னு சொல்லும் போதோ ஒவ்வொரு முறையும் ஒரு வீட்டுக்குள்ள நுழையிறாரு. அந்த வீடு தான் அவருக்கான அடையாளம், அவருக்கான அட்ரஸ். ஆனா இப்படிப்பட்ட எல்லா வீடுகளை விட்டு வெளியேறவங்கள தான் நீச்சே இங்க ஹோம்லெஸ்னு சொல்றாரு. ஆனா இப்படி ஹோம்லெஸ்ஸா இருக்கிறதுங்கிறது ரொம்பவே டஃப்பானது. ஏன்னா நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு ஹார்ட் கோர் ஏத்திஸ்டே கற்பனை பண்ணிக்கங்க. பெரும்பாலும் அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்க மத நம்பிக்கை உடையவர்களா தான் இருப்பாங்க. இப்படிப்பட்ட தருணத்துல ஒரு மதம் சார்ந்த பண்டிகை கொண்டாடப்படும் போது அவருடைய குடும்பத்தினர் எல்லாருமே ஒண்ணா உட்கார்ந்து ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க, பண்டிகை செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இவர் மட்டும் ஒரு ஏத்திஸ்டா இருக்கிறதுனால அவங்க பண்ற சடங்குகள், அவங்க நம்புற நம்பிக்கைகள்னு எதுலயுமே இவரால் கனெக்ட் பண்ணிக்கவே முடியாது. ஏன்னா அவர் அந்த மதம் சார்ந்த நம்பிக்கையை டோட்டலா இழந்துட்டாரு. சோ அவர் அங்க பிசிக்கலா தான் கூட உட்கார்ந்திருப்பாரே தவிர சைக்காலஜிக்கலா அந்த இடத்துல இருக்க மாட்டாரு. அப்ப அந்த மனதளவுல ஏற்பட்ட அந்நியத்தன்மைங்கிறது எதை குறிக்குதுன்னா அந்த வீட்ல அவருக்கு இடம் இல்லங்கிறது குறிக்குது. சோ அப்ப அவர் மதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வீடற்றவரா மாறிட்டாரு. இப்ப இது மாதிரி எல்லா வகையான வீட்டை விட்டு வெளியே வந்து வீடற்றவர்களா வாழ்றவங்கள தான் நீச்சே தன்னுடையவர்கள்னு அடையாளப்படுத்துறாரு. சோ தன்னையும் தன்னை மாதிரி சிந்திக்கிற இந்த சிறு கூட்டத்தையும் அவர் ஃப்ரீ ஸ்பிரிட்னும் சில்ட்ரன் ஆஃப் த ஃபியூச்சர்னு பெருமிதமா அழைக்கிறாரு. சோ அவங்கலாம் எப்படிப்பட்டவங்கன்னா தனக்கு எந்த சமூக அமைப்பிலையும் இடம் இல்லங்கிறத உணர்ந்து வீடற்றவர்களாகி அதை கௌரவமா ஏத்துக்கிட்டு வாழ்கிற மனிதர்கள். சோ அப்படிப்பட்ட வீடற்றவர்களுக்கு தன்னுடைய ரகசியமான அறிவையும் தன்னுடைய காயா சயின்ஸா அதாவது கே சயின்ஸையும் சமர்ப்பிக்கிறதா எழுதுறாரு. ஆக்சுவலி இந்த இடத்துல இந்த புத்தகத்துடைய டைட்டிலை பத்தி ஒரு சின்ன விளக்கம் கொடுக்க விரும்புறேன். ஏன்னா சில பேர் கே சயின்ஸ்ங்கிற டைட்டிலை பார்த்ததும் அதுல இருக்கிற கேக்கு என்ன மீனிங்னு கேட்டு கமெண்ட் பண்ணிருந்தீங்க. ஆக்சுவலி இந்த காலத்துல இருக்கிற ஓரினச்சேர்க்கைங்கிற மீனிங்ல அவர் அந்த டைட்டிலை வைக்கல. அதற்கு மாறா ஓல்டு இங்கிலீஷ்ல கேனா ஜாயின் அர்த்தம். சோ ஜாய்ஃபுல் சயின்ஸ்ங்கிறது தான் கே சயின்ஸ் உடைய ஒரிஜினல் மீனிங். சோ அதனால அவருடைய இந்த புத்தகத்துக்கும் LGBTQIA2S+++க்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. அதே மாதிரி சயின்ஸ்ங்கிற வேர்டுக்குமே நாம நினைக்கிற அறிவியல்ங்கிறது மீனிங் கிடையாது. அதற்கு மாறா பிலாசபியை எக்ஸ்ப்ளோர் பண்றது மூலமா கிடைக்கிற விஸ்டத்துக்கு பேர் தான் அந்த சயின்ஸ். சோ ஜாய்ஃபுல் விஸ்டம்ங்கிறது தான் இந்த புத்தகத்துடைய மீனிங். அப்படிப்பட்ட கே சயின்ஸை இந்த வீடற்றவர்களுக்கு அவர் ஷேர் பண்றாரு. ஏன் இப்படி ஞானத்தை ஷேர் பண்றது அவசியம்னா இப்படி வீடு இல்லாம வாழ்றவங்களுடைய நிலைமைங்கிறது ரொம்பவே கஷ்டமானது. எதனாலன்னா அவங்களுடைய நம்பிக்கைகள் எல்லாமே ஆட்டங்கண்டிருக்கும். அவங்களுக்கு எந்த ஒரு ஆறுதலையுமே நம்மால தர முடியாது. ஏன் அப்படின்னா இது வரைக்கும் தான் வாழ்ந்து வந்துட்டு இருந்த சொசைட்டி மெட்டாபிசிக்கல்
மெட்டாபிசிக்கல் லெவல்ல கொலாப்ஸ் ஆயிட்டு இருக்குங்கிற புரிதல் அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. ஆனா அது மற்ற மக்களுக்கு தெரியாததுனால அவங்க தங்களுக்கு ஃபேவரட்டான ஐடியாஸை வச்சுக்கிட்டு ரொம்ப சேஃபா இருக்கிறதா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த வீடற்றவர்களுக்கு காலம் மாறிட்டு இருக்கிறது கண்ணுக்கு தெரியறதுனால எந்த ஒரு ஐடியாஸ் கூடயுமே அவங்களால கனெக்ட் ஆகிக்க முடியாது. இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஒரு பழைய வீட்டுல தங்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். அந்த வீட்டினுடைய அஸ்திபாரமே ஆட்டம் கண்டுட்டு இருக்கு, சுவர்ல பெரிய விரிசல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு, எந்த நேரத்துல வேணாலும் அந்த வீடு இடிஞ்சு விழலாங்கிறது உங்களுடைய கண்ணுக்கு தெரியுது. நிலைமை இப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஒரு அழகான பெயிண்டிங் எடுத்துட்டு வந்து கிராக்க மறைக்கிற மாதிரி அதை வீட்டுல மாட்டி விட்டுட்டு, பாரு வீடு பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு, நீ இங்கே தங்கிருன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த பெயிண்டிங்கை பார்க்கும் போதெல்லாம் ஒரு கடுமையான கோபமும் பயங்கரமான எரிச்சலும் வரும் இல்லையா? ஏன்னா அஸ்திபாரமே உடைஞ்சிடுச்சுங்கிற உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிட்டதுனால அந்த உண்மையை மறைக்கிற எந்த ஒரு விஷயமே உங்களுக்கு ஃபேக்கான கம்ஃபர்ட்டா தான் தெரியும். இப்போ இது மாதிரி இந்த ஐரோப்பிய கலாச்சாரமே ஷிஃப்ட் ஆயிட்டு இருக்குங்கிற உண்மை இந்த வீடற்றவர்களுக்கு தெரியுது. ஆனா அவங்க கிட்ட வந்து அந்த போட்டோ ஃப்ரேம் மாதிரி சில அழகான ஐடியாலஜிஸை கொடுத்து அவங்களால அதை ரசிக்க முடியல. சோ நீட்சே என்ன எழுதுறாருன்னா, இது வரைக்கும் ஐரோப்பிய கலாச்சாரத்தை தாங்கி பிடிச்சிட்டு இருந்த பனிக்கட்டிங்கிறது மெலிசாக ஆரம்பிச்சிடுச்சு, அதை உருக்கக்கூடிய காற்றுங்கிறது அடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு எழுதுறாரு. ஆனா அதை பற்றி உணர்வில்லாத மக்கள் அந்த பனிக்கட்டி மேல நடந்து போயிட்டு இருக்காங்க, வீடுகளை கட்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க, அது இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு நம்பிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த பனிக்கட்டிங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது, அது அந்த காலத்து மக்கள் நம்பிட்டு இருந்த மதங்கள், பழக்க வழக்கங்கள், அரசியல் சித்தாந்தங்கள் தான் அந்த பனிக்கட்டி. ஆனா அந்த பனிக்கட்டி உடைய போதுன்னு தெரிஞ்சவங்க அது மேல எப்படி நிம்மதியா வீடு கட்டி வாழ முடியும்? அதனாலதான் அதுல நம்பிக்கை இழந்தவங்களை வீடற்றவர்களை நீச்சை அடையாளப்படுத்துறாரு. இன்னும் சொல்ல போனா அந்த பனிக்கட்டியை உடைக்க போற ஃபோர்ஸே அந்த வீடற்றவர்களாகிய நாம தான் கிளைம் பண்றாரு. அதாவது எதெல்லாம் நிரந்தரம்னு மக்கள் நம்புறாங்களோ அது எல்லாமே மாறக்கூடிய பொய்கள்னு உடைச்சு காட்டுறவங்க தான் அந்த வீடற்றவர்கள். அதனாலதான் இப்படி வீட்டை விட்டு வெளியே வந்தவங்களை பரிதாபமானவர்களா பார்க்காம தங்களை எதிர்காலத்தின் குழந்தைகள்னு கம்பீரமா அனௌன்ஸ் பண்றாரு. இப்படி ஒரு இன்ட்ரோடக்ஷனை கொடுத்ததுக்கு அப்புறம் நாம என்னென்ன ஐடியாஸை ரிஜெக்ட் பண்றோங்கிறத பத்தி நீச்சே எழுதுறாரு. சோ இதுக்கப்புறம் வரப்போறது எல்லாமே நீச்சேவுடைய ரைட்டிங்லயே ரொம்ப ரொம்ப இன்டென்ஸான, பல பேரை கோபப்படுத்தக்கூடிய வரிகள். சோ அவர் முதல் வரியிலேயே எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, வி கன்சர்வ் நத்திங்னு எழுதுறாரு. அதாவது நாங்க கன்சர்வேட்டிவ் கிடையாதுங்கிறத தெள்ள தெளிவா எடுத்து சொல்றாரு. ஆனா அதை தொடர்ந்து அடுத்த வரியிலேயே நாங்க லிபரலும் கிடையாதுங்கிறத அறிவிக்கிறாரு. பொதுவா நாம வாழ்ற சமுதாயத்துல ரெண்டு வகையான அரசியல் சிந்தனை ஓட்டங்கள் தான் இருக்கும். ஒன்னு நம்முடைய பழைய கலாச்சாரங்களை பாதுகாக்கணும், ஏன்னா நம்முடைய கலாச்சாரம் முந்தின காலங்கள்ல தான் சிறப்பா இருந்ததுன்னு சொல்லக்கூடிய கன்சர்வேட்டிவ் மைண்ட் செட். இதே அந்த பக்கம் எடுத்துக்கிட்டா ஈக்குவல் ரைட்ஸ், ஃப்ரீ சொசைட்டி, ப்ராக்ரஸ்னு பேசக்கூடிய லிபரல் மைண்ட் செட். ஆனா இங்க நீச்சே என்ன சொல்றாருன்னா, நாங்க பழைய காலத்துக்கும் போக விரும்பல, அதே வேளையில நாங்க ப்ரோகிரஸ்க்காகவும் வேலை செய்யலங்கிறாரு. ஆனா இங்க ஆச்சரியம் என்னன்னா, கன்சர்வேட்டிவ் கிரிட்டிசைஸ் பண்ணி வெறும் ஒரு வரி தான் எழுதுறாரு, ஆனா லிபரல்ஸை கிரிட்டிசைஸ் பண்ணி 8 வரி எழுதுறாரு. அது ஏன்னா அவருடைய காலத்துல ஆல்ரெடி பழைய நம்பிக்கைகள், பாரம்பரியங்கள் இதெல்லாம் உடைய ஆரம்பிச்சிடுச்சு. அதனால முடிஞ்சு போன விஷயத்தை பிடிச்சி தொங்கிட்டு இருந்த கன்சர்வேட்டிவ்ஸை அவர் ரொம்ப ஈஸியா ஒரே வரியில தூக்கி போடுறாரு. ஏன்னா உளுத்து போன மரத்தை பத்தி ஒரு வரிக்கு மேல பேசுறதுக்கு அங்க வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா அவர் லிபரலிசம் மேல கோபப்பட்டு அதை பத்தி பெருசா எழுதுறதுக்கு சில காரணங்கள் இருக்கு. அது என்னன்னா, அந்த காலத்துல இன்டெலெக்சுவல் மார்க்கெட்ல ரொம்ப ட்ரெண்டிங்கா ஓடிட்டு இருந்த விஷயமே இந்த லிபரலிசம், சோசியலிசம், ஈக்குவல் ரைட்ஸ் அப்படிங்கிற ஐடியாக்கள் தான். சோ இந்த லிபரலிசம் தான் ஒரு புது போதையா இளைஞர்களை அட்ராக்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதனால நீச்சே தன்னுடையவர்களுக்கு என்ன சொல்றாருன்னா, மார்க்கெட்ல நின்னுகிட்டு ஈக்குவல் ரைட்ஸ், ஃப்ரீ சொசைட்டி, நோ மாஸ்டர், நோ ஸ்லேவ்ஸ்னு பாடுகளுடைய பாட்டுக்கு நாம நம்முடைய காதுகளை அடைக்க போறது இல்ல, ஏன்னா அந்த பாட்டு நமக்கு கவர்ச்சியாவே தெரியலன்னு எழுதுறாரு. ஆக்சுவலி இந்த வரிகள் வந்து கொஞ்சம் பொய்டிக்கானது. ஏன்னா அவர் இந்த இடத்துல ஒரு மித்தாலஜிக்கல் ஸ்டோரியை ரெஃபரன்ஸா கொடுக்கிறாரு. என்னன்னா, ஹோமர் எழுதிய ஒடிசிங்கிற நாவல் ஒன்று இருக்கு, அதை தான் இப்ப கிறிஸ்டோபர் நோலன் படமாக்கி இருக்கிறாங்கிறது நமக்கு தெரியும். ஆக்சுவலி இந்த நாவலை நான் படிச்சது இல்ல, ஆனா அதுல இருக்கிற சில கதைகளை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படிப்பட்ட கதைகள்ல இருக்கிற ஒரு சின்ன பகுதி தான் நீச்சேங்க ரெஃபரன்ஸா கொடுக்கிறாரு. அந்த கதை எப்படி போகும்னா, மக்கள் கடல் பயணம் மேற்கொள்ளும் போது அந்த கடலுடைய ஒரு பகுதியில சீரின்ஸ்னு சொல்லப்படக்கூடிய சில மாய அரக்கிகள் இருப்பாங்க. அந்த அரக்கிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, பாடல்கள் பாடுவாங்க. அவங்க பாடுற பாட்டும் அவங்களுடைய வாய்ஸும் அவ்வளோ இனிமே இருக்கிறதுனால அதை கேட்கிற மாலுமையும் சரி, மக்களும் சரி அந்த இசையில மயங்கி கவரப்பட்டு அந்த வாய்ஸை நோக்கி நகர ஆரம்பிச்சிருவாங்க. சோ இப்படி போக வேண்டிய வழியை விட்டுட்டு டைவர்ட் ஆன எல்லாருமே பாறையில மோதி கப்பல் உடைஞ்சு இறந்து போயிடுவாங்க. சோ அதனால இந்த கதையினுடைய ஹீரோவான ஒடிசியஸ் என்ன பண்ணுவார்னா, அந்த பாடல் கேட்காம இருக்கிறதுக்காக மக்களுடைய காதுல வேக்ஸை வச்சு அடைச்சிருவாரு. சோ இதனால அவங்க தடம் மாறாம தன்னுடைய இலக்கை நோக்கி சரியா பயணிப்பாங்க. ஆக்சுவலி இந்த ஸ்டோரியிலே இன்னும் வேறு சில இன்ட்ரெஸ்டிங்கான எலமெண்ட்லாம் இருக்கு, ஆனா அது இந்த செக்ஷனுக்கு சம்பந்தம் இல்லாததுனால நான் சொல்லல. நீங்க விருப்பப்பட்டா சர்ச் பண்ணி படிச்சு பாருங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ இந்த கதையை யூஸ் பண்ணி நீச்சே என்ன சொல்றாருன்னா, இனி அனைவரும் சமம், இனி எஜமானும் கிடையாது, வேலைக்காரனும் கிடையாதுன்னு லிபரல்ஸ் பாடுகிற பாட்டுங்கிறது அந்த சீரியன்ஸ் பாடுற பாட்டு மாதிரியே கேட்கிற மக்களுக்கு ரொம்ப இனிமையா இருக்கு. ஆனா இந்த பூமியில நீதியையும் சமத்துவத்தையும் நிறுவ நினைக்கிற அவங்களுடைய ஐடியாவில் எனக்கு பெருசா ஈர்ப்பு இல்லைன்னு எழுதுறாரு. சோ அவர் இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, சமத்துவம், சம உரிமைன்னு பேசும்போது அது கேட்கறதுக்கு இனிமையா இருக்கிறதுனால அதை பல மக்கள் நம்பிடுவாங்க. ஆனா எல்லாரையும் ஈக்குவல் ஆக்கறன்னு சொல்லி மனிதர்கிட்ட இருக்கிற கிரேட்னஸையும் அவங்க கஷ்டப்பட்டு முன்னுக்கு வர ஸ்ட்ரகிளையும் கொன்னுட்டா மனித குலத்தையே ஒரு பலவீனமான கூட்டமா மாற்றக்கூடிய ஆபத்துங்கிறது அதுல இருக்கு. சோ மற்ற மக்கள் லிபரலுடைய பாட்டுக்கு ஈர்க்கப்படலாம், ஆனா அந்த பாட்டு எனக்கு கவர்ச்சியாவே தெரியலங்கிறாரு. இனிமையாவும் கவர்ச்சியாவும் தெரிஞ்சாதானே இழுக்கப்பட்டு ஆபத்துல போய் நிப்போம். கவர்ச்சியாவே தெரியாத பாட்டுக்கு நம்ம காதை கூட அடைக்க தேவையில்லைங்கிறாரு. சோ இதுல இருந்து துளியளவும் அவருக்கு இந்த ஐடியா
ஐடியாஸ் மேல ஈர்ப்பு இல்லங்கிறது நமக்கு தெரிய வருது. சரி, அதுக்கு என்ன காரணம்னு கேட்டா அதுக்கு அவர் பிராக்கெட்ல டீப் லெவலிங் அண்ட் சினோசரின்னு 2 வார்த்தை யூஸ் பண்றாரு. முதல்ல டீப் லெவலிங்னா என்னங்கறத பத்தி பாப்போம். லெவலிங்னா என்னன்னு நமக்கு தெரியும், சமமாக்குறது. ஆனா அதுலயே 2 வகை இருக்கு. அதாவது ஒரு மேடும் ஒரு பள்ளமும் இருக்குன்னா பள்ளத்தை மேடு அளவுக்கு உயர்த்தலாம் அல்லது மேட்டை பள்ளம் அளவுக்கு குறைக்கலாம். இந்த 2ல எதை பண்ணாலும் சமநிலை அடைய முடியும். ஆனா இங்க நீச்சே என்ன கிளைம் பண்றாருன்னா சோசியலிசமும் லிபரலிசமும் சமுதாயத்துல டீப்பஸ்ட் லெவலிங்க தான் உருவாக்கும்னு கிளைம் பண்றாரு. அதாவது மேடுகளை பள்ளத்துடைய லெவலுக்கு குறைக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு தோட்டத்துல பல வகையான செடிகள் மரங்கள் இருக்கிறத கற்பனை பண்ணிக்கங்க. அதுல சவுக்கு மரம், தென்னை மரம், ஆலமரம் இதெல்லாம் ரொம்ப உயரமா இருக்கும். ஆனா அதே தோட்டத்துல உயரமா வளர முடியாத பல செடிகளும் இருக்கும். இப்ப இந்த தோட்டக்காரர் அங்க வந்து நின்னு என்னுடைய தோட்டத்துல எல்லாமே சமமா தான் இருக்கணும்னு சொல்லி உயரமான மரங்கள் எல்லாத்தையுமே இந்த செடிகளுடைய மட்டத்துக்கு வெட்டி விட்டுட்டா எப்படி இருக்கும்? அதுதான் டீப்பஸ்ட் லெவலிங். இப்ப அது மாதிரி சமுதாயத்துல இருக்கிற எல்லாரையும் மேல கொண்டு வரதுக்கு பதிலா மேல இருக்கிற எல்லாரையும் கீழே கொண்டு வரது மூலமா சமத்துவத்தை லிபரல்ஸ் அடைய நினைக்கிறாங்கன்னு நீச்சே நினைக்கிறாரு. இப்ப இதை தொடர்ந்து சினோசரிங்கிற வார்த்தைக்கு வருவோம். நான் இந்த வார்த்தையை முன்ன பின்ன கேள்விப்பட்டதில்ல, அதனால இதை பத்தி கொஞ்சம் படிச்சு பார்த்தேன். 19ஆம் நூற்றாண்டுல ஐரோப்பிய அறிஞர்கள் மத்தியில சைனா அல்லது சைனீஸ்ங்கிற வார்த்தை ஒரு மெட்டாபரிக்கல் சென்ஸ்ல அதிகமா யூஸ் பண்ணப்பட்டுச்சு. அது ஏன்னா ஐரோப்பியர்களை பொறுத்த வரைக்கும் சீனாங்கிறது ஒரு ஸ்டாக்னன்ட் சொசைட்டி. அதாவது எந்த ஒரு புது சிந்தனையும் இல்லாம ரொம்ப ரிஜிடான ரூல்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டு பல நூற்றாண்டுகளா எந்த ஒரு வளர்ச்சியுமே காணாம தேங்கி கிடக்கிற ஒரு சமூகம். சோ அதன் அடிப்படையில் ஐரோப்பிய கலைஞர்கள் சீன பாரம்பரியத்தை பேஸ் பண்ணி ஒரு ஆர்டிஸ்டிக் ஸ்டைலை உருவாக்குனாங்க. அதற்கு பேர் தான் சினோசரி. சோ இந்த ஓவியங்கள் சீன மக்களுடைய உடைகள், அலங்காரங்கள், வர்ணங்கள் இதை தான் பிரதிபலிக்கும். அந்த ஓவியங்கள்லாம் பார்க்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரே கலர்ல ஈக்குவலா ஆர்டரா நேர்த்தியா காட்சியளிக்கும். சோ இந்த சினோசரிங்கிறது உண்மையான சீன கலாச்சாரம் பத்தினது கிடையாது. அதற்கு மாறா யூரோப்பியன் பெர்ஸ்பெக்டிவ்ல புனைவுபடுத்தப்பட்ட ஒரு அலங்கார வடிவம். சோ இதன் மூலமா சீனர்களை ஐரோப்பிய மக்கள் எப்படி பார்க்கறாங்கங்கறத புரிஞ்சிக்க முடியும். இந்த ஓவியங்கள் எல்லாம் நீச்சே காலத்துல ரொம்பவே பாப்புலரா இருந்தது. சோ இதன் வழியா நீச்சே என்ன சொல்றாருன்னா லிபரல் சொல்ற நீதியையும் சமத்துவத்தையும் ஒரு சமுதாயத்துல நிலைநாட்டினா அந்த சமூகம் இந்த சினோசரி மாதிரி தான் காட்சியளிக்குங்கிறாரு. அதாவது ரொம்ப பிளாட்டா எந்த ஒரு ஏற்ற இறக்கமும் இல்லாம ரொம்ப டல்லா காட்சியளிக்கும். ஏன் அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு பெரிய ஃபேக்டரியை இமேஜின் பண்ணிக்கங்க. அதுல ஆயிரக்கணக்கான மக்கள் வேலை பார்க்கறாங்க. ஆனா அங்க எல்லாரும் ஒரே மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும், ஒரே நேரத்துல தான் சாப்பிடணும், கொடுக்கப்பட்ட வேலையை மட்டும் தான் செய்யணும்னு ரூல்ஸ் இருக்குன்னு வச்சுக்குவோம். சோ அதன் விளைவா அங்க யாருக்குமே தனிப்பட்ட சிந்தனையோ கிரியேட்டிவிட்டியோ எல்லாம் இருக்காது. எல்லாருமே ஒரு பெரிய மிஷின்ல இருக்கிற சின்ன சின்ன பார்ட்ஸ் மாதிரி தான் செயல்படுவாங்க. இப்ப அது மாதிரி ஒரு சமூகமே செயல்பட்டா அதுதான் நீச்சே சொல்ற சினோசரி. அதாவது டீப்பஸ்ட் லெவலிங்க பண்ணி எந்த ஒரு சண்டையும் இல்லாத அனைவரும் சமமா இருக்கிற சினோசரி மாதிரி காட்சியளிக்கிற ஒரு யுட்டோப்பியாவை நீங்க கட்டமைச்சீங்கன்னா அந்த சமுதாயத்துல மனிதர்கள் வைல்டு எனர்ஜியோட இருக்க மாட்டாங்க. அதற்கு மாறா அந்த ஃபேக்டரி ஊழியர்கள் மாதிரி எந்த ஒரு இண்டிவிஜுவல் அடையாளமும் இல்லாம முடங்கி போயிடுவாங்க. சோ இப்ப நீச்சே என்ன கன்வே பண்றாருன்னா எந்த ஒரு சண்டையும் வலியும் இல்லாத ஒரு உலகத்தை நீங்க கட்டமைச்சீங்கன்னா மனித இனம் தன்னுடைய கிரேட்னஸை ஒட்டுமொத்தமாவே இழந்து போயிடும். சோ அது ஒரு ஸ்டாக்னன்ட் சொசைட்டியா மாறிடும். அது மனித குலத்தினுடைய மிகப்பெரிய வீழ்ச்சியா இருக்கும்னு எச்சரிக்கிறாரு. சோ அப்ப நீச்சே என்ன எழுதுறாருன்னா இந்த லிபரல்ஸ் பாடுகிற பாட்டு எங்களுடைய கவனத்தை ஈர்க்கல. அதற்கு மாறா நாங்க எதை நோக்கி ஈர்க்கப்படுறோம்னா யாரெல்லாம் எங்கள மாதிரியே டேஞ்சரையும் வாரையும் அட்வென்ச்சரையும் விரும்புறாங்களோ, யாரெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகிறதையோ சிறைப்படுத்தப்படுறதையோ கேஸ்ட்ரேட் பண்ணப்படுறதையோ எதிர்க்கிறாங்களோ அவங்கள நோக்கி தான் எங்களுடைய கவனத்தை செலுத்துறோங்கிறாரு. முதல்ல இங்க ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிக்கணும். என்னன்னா அவர் இங்க டேஞ்சர் வார் அட்வென்ச்சர்னு சொல்லும்போது 2 நாடுகள் பிசிக்கலா அடிச்சுக்கிறத பத்தி அவர் பேசல. அதற்கு மாறா இன்டெலெக்சுவல் வார பத்தி தான் அவர் பேசுறாரு. பட் எனிவேஸ் இன்டெலெக்சுவல் லெவல்ல வார் இருந்துட்டாலே அது ரியாலிட்டியில வெளிப்பட ஆரம்பிச்சிரும். பட் ஸ்டில் இப்போதைக்கு அவர் மீன் பண்ற ஐடியாலஜிக்கல் ரெல்ம்ல இருந்து மட்டுமே நம்ம பேசலாம். சோ அவர் இங்க எதை மீன் பண்றாருன்னா எந்த ஒரு சமுதாயத்துல அனைவரும் சமம், இங்க யாரும் போட்டிப்பட வேணாம், எல்லாரும் காம்ப்ரமைஸ் ஆகி வாழ்ந்துக்கலாம்னு சொல்லப்படுதோ அந்த சமுதாயத்துல கிரேட்னஸ் நோக்கிய போராட்டமும் தன்னைத்தானே மேம்படுத்திக்கணுங்கிற வேட்கையும் இல்லாமலே போயிடும். சோ அந்த ஒட்டுமொத்த சொசைட்டியுமே ஈக்குவலா இருக்கும். ஆனா ஒரு தேக்க நிலையிலேயே இருக்கும். சோ அப்ப நீச்சேவுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தா இதுவரைக்கும் மனிதர்கள் ஐடியாலஜிக்காக அடிச்சுக்கிட்டதுனால தான் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்காங்க. சோ நம்ம ஒவ்வொரு முறை சண்டை போடும் பொழுதும் அங்க ஒரு டேஞ்சர் இருக்கு, அங்க ஒரு அட்வென்ச்சர் இருக்கு. ஆனா அதை நம்ம ஃபேஸ் பண்றதுனால தான் நமக்குள்ள திறமையும் படைப்பாற்றலும் ஆழமான சிந்தனைகளும் உருவாகுது. அதன் வழியா தான் புதிய புதிய கலாச்சாரங்கள் பிறக்குது. சோ அதனால தான் நீச்சே அங்க யாரெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகிறது இல்லையோ, யாரெல்லாம் தங்களை ஒரு வட்டத்துக்குள்ள அடைக்க சம்மதிக்கிறது இல்லையோ அவங்க எல்லாரையுமே அவர் செலிப்ரேட் பண்றாரு. இங்க இன்னும் குறிப்பா கேஸ்ட்ரேட்டட்ங்கிற ஸ்ட்ராங்கான வார்த்தை யூஸ் பண்றாரு. உங்களுக்கு தெரியும் கேஸ்ட்ரேஷன்னா விதையடிக்கப்படுதல். அதாவது நீங்க பார்த்திருப்பீங்க வயல்ல மாடுகள் ஒழுங்கா வேலை செய்யணுங்கிறதுக்காக அதை கேஸ்ட்ரேட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அது அப்பதான் செக்ஷுவல் ஆசைகள் எதுவும் இல்லாம டாஸ்க்ல இருந்து டைவர்ட் ஆகாம கடினமான வேலைகளை நீண்ட நேரம் செய்யும். அதனாலதான் இன்னைக்கு கூட ஓயாம வேலை பார்க்கறவங்கள மாடு மாதிரி வேலை பார்க்கறாங்கன்னு சொல்லுவோம். சோ கேஸ்ட்ரேஷன்ங்கிறது உயிர் நாடிய செயலுக்கு செய்யறது. அதன் விளைவா ஒருவர் எதிர்பார்க்கிற ஒழுங்குக்கு ஒரு மாட்டை அடிபடி வைக்கிறது. சோ அந்த மாட்டை மட்டும் விதை அடிக்கலன்னா அதனுடைய வைல்டு எனர்ஜியை நம்மால கண் கூட பார்க்க முடியும். அதனாலதான் ஜல்லிக்கட்டு மாடுகளுக்கு பொதுவா விதை அடிக்க மாட்டாங்க. ஏன்னா அதனுடைய உயிர் நாடி மூலமா வரக்கூடிய வீரியமும் ஆற்றலும் அந்த ஸ்போர்ட்டுக்கு தேவை. அந்த வைல்டு எனர்ஜியை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. அந்த அளவுக்கு வீரியம் உள்ள மாட்டை அடக்கிற ஒருத்தன் தான் வீரனா கருதப்படுவான். சோ நம்ம இதுவரைக்கும் பேசுனது பயாலஜிக்கல் கேஸ்ட்ரேஷன். ஆனா இதே மாதிரியே சைக்கலாஜிக்கலாவும் கேஸ்ட்ரேட் பண்ண முடியும். உதாரணம் சொல்லணும்னா
காட்டுல இருக்கிற சிங்கத்தை பிடிச்சிட்டு வந்து சர்க்கஸ் குண்ட்ல விட்டுருவாங்க. அதுக்கு டெய்லி 3 வேளை சாப்பாடு கிடைக்கும், எந்த ஒரு ஆபத்தும் இருக்காது. ஆனா சர்க்கஸ் மாஸ்டர் மட்டும் சாட்டை எடுத்தானா அது பம்மிக்கிட்டு உட்காரும். ஏன்னா அந்த சிங்கத்தினுடைய வைல்ட் எனர்ஜியும் அக்ரெசிவ்னஸும் சைக்கலாஜிக்கலா அந்த இடத்துல முடக்கப்பட்டுருச்சு. சோ அது காட்டுல இருந்திருந்தா ஒருவேளை அது ராஜாவா இருந்திருக்கலாம். ஆனா அது இப்ப சர்க்கஸ்ல ஒரு கோமாளியா இருக்கு. இப்படி 10 வருஷம் கூண்டுல அடைக்கப்பட்ட சிங்கத்தை மறுபடியும் காட்டுல போய் விட்டீங்கன்னா அது இன்னொரு சிங்கத்தோட சண்டை போடும்போது அந்த சண்டையில தோத்து போகிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு சிங்கமா இருந்து எப்படி சண்டை போடணுங்கிறதே அது மறந்து போயிருக்கும். இதுதான் சைக்கலாஜிக்கல் கேஸ்ட்ரேஷன். இப்ப இது மாதிரி லிபரலிசம் என்ன பண்ணுதுன்னா, உனக்கு ஒரு சேஃபான வாழ்க்கையை அமைச்சு தரேன், எல்லாருக்கும் சமமான ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கி தரேன், ஆனா அதற்கு ஈடா உன்னுடைய வைல்டான வீரியத்தையும் எதையாவது உன்னை சாதிக்கணும்னு தூண்டிக்கிட்டே இருக்கிற அக்ரெசிவ்னஸையும் விட்டுருன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுது. சோ பேசிக்கலி நீச்சை பொறுத்த வரைக்கும் இந்த லிபரலிசம், சோசியலிசம், கம்யூனிசம் இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா உங்களை விதையடிச்சு வீரியம் இழக்க வைக்குது. ஆனா இப்படிப்பட்ட கேஸ்ட்ரேஷனுக்கு எவர் ஒருத்தர் தன்னை பலி கொடுக்க மறுக்கிறாங்களோ, யாரெல்லாம் தங்களுடைய தனித்துவத்தை இழக்க மாட்டோம்னு சொல்றாங்களோ அவங்கள தான் நீச்சே கான்குரஸ், அதாவது வெற்றியாளர்கள் அடையாளப்படுத்துறாரு. சோ இதுதான் லிபரலிசம் பத்தி நீச்சே எழுதின 8 வரிகளுடைய சாராம்சம். ஆனா இதை நான் படிச்சிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு பாஸ் விட்டு நான் யோசிச்சு பார்த்தேன். என்னன்னா ட்ரெடிஷனலி ஒரு பக்கம் கன்சர்வேட்டிவிசம், இன்னொரு பக்கம் லிபரலிசம்னு ரெண்டே வகை தான் இருக்கு. சோ இந்த ரெண்டு ஸ்பெக்ட்ரத்துக்குள்ள எதுலயாவது ஒன்னதான் பெரும்பாலும் மக்கள் தங்களை அடையாளப்படுத்திக்குவாங்க. ஆனா இந்த ரெண்டுத்தையுமே தவிர்த்துட்டு நான் எதுலயுமே கிடையாதுன்னு நீச்சே கிளைம் பண்ணும்போது அவர் சொல்ற வாழ்வியல் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற இந்த ரெண்டு சித்தாந்தத்துக்கும் நீச்சே முன்வைக்கிற வாழ்க்கைக்கும் என்ன டிஃபரன்ஸ்ங்கிறது தான் ஒரு முக்கியமான கேள்வி. சோ அப்ப நம்ம என்ன புரிதலுக்கு வரலாம்னா, லிபரலிசம் அண்ட் கன்சர்வேட்டிவிசம் இந்த ரெண்டு சித்தாந்தத்திலையும் சிக்காத ஒரு மனிதனை தான் நீச்சே ஃப்ரீ ஸ்பிரிட்னு அடையாளப்படுத்துறாரு. சோ இந்த ஃப்ரீ ஸ்பிரிட்டுக்கும் ட்ரெடிஷனலா வாழ்ற மனிதர்களுக்கும் இருக்கிற முதல் டிஃபரன்ஸ் என்னன்னா வேல்யூ கிரியேஷன், அதாவது மதிப்புகளை உருவாக்குறது. ஏன்னா கன்சர்வேட்டிவா இருக்கிறவங்க முன்னோர்கள் வகுத்த பழைய வேல்யூஸை ஃபாலோ பண்ணுவாங்க. லிபரல்ஸா இருக்கிறவங்க எல்லாருக்கும் பொதுவான புதிய வேல்யூஸை கிரியேட் பண்ணுவாங்க. ஆனா நீச்சேவுடைய மனிதன் என்ன பண்ணுவான்னா தனக்கான வேல்யூஸை தானே உருவாக்குவான். சோ பேசிக்கா மந்தையோடு மந்தையா வாழாம தனித்துவத்தை முன்னிறுத்துவான். ரெண்டாவது டிஃபரன்ஸ் என்னன்னா சஃபரிங்கை ஏத்துக்கிறது. அதாவது லிபரலிசத்துடைய முக்கியமான நோக்கமே யாருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குறது. ஆனா நீச்சே என்ன சொல்லுவார்னா, கஷ்டமும் வலியும் இல்லாம ஒரு மனுஷனால ஒரு இன்ச்சு கூட முன்னேற முடியாது. அப்ப உங்களை அழிக்காத எந்த ஒரு வலியும் உங்களை ஸ்ட்ராங் ஆக்கும். சோ ஒரு ஃப்ரீ ஸ்பிரிட்ங்கிறவன் தன்னை சேலஞ்ச் பண்ற கஷ்டங்களை தானே தேடி போவான். அப்ப லிவ் டேஞ்சரஸ்லி அப்படிங்கறத அவனுடைய தாரக மந்திரம். இப்ப இதே மூணாவது டிஃபரன்ஸ் என்னன்னா, நாம ஆல்ரெடி பார்த்த அமோர்ஃபேட்டி, அதாவது விதியை நேசிக்கிறது. ஏன்னா பொதுவா கன்சர்வேட்டிவ்ஸ் எப்பயுமே கடந்து போன காலத்தை நினைச்சு ஏங்குவாங்க. இதே லிபரல்ஸ் எடுத்துக்கிட்டா எதிர்காலத்தில் அடைய நினைக்கிற பெர்ஃபெக்டான சொசைட்டி நினைச்சு ஏங்குவாங்க. ஆனா நீச்சேவுடைய மனிதனுங்கிறவன் எதை நினைச்சுமே ஏங்காம இந்த நிமிஷத்துல இருக்கிற அத்தனை குழப்பங்களையும் வழிகளையும் முழுமையா நேசிப்பான். சோ எந்த ஒரு ரிக்ரெட்டும் இல்லாம வாழ்க்கையை கொண்டாடுகிறவன் தான் நீச்சே சொல்ற ஃப்ரீ ஸ்பிரிட். அப்ப ஓவராலா பார்த்தா ஒரு ஃப்ரீ ஸ்பிரிட்டுடைய வாழ்க்கைங்கிறது ரொம்ப தனிநபர் சார்ந்த ரொம்பவே ஆபத்தான ஒரு வாழ்க்கை. அதுல எந்த ஒரு பாதுகாப்பும் எந்த ஒரு சௌகரியமும் இருக்காது. ஆனா எந்த ஒரு ஐடியாலஜிக்கும் அடிமையாகாம தனிமையான சுதந்திரமான வாழ்க்கையா அது இருக்கும். இப்ப இது புரிஞ்சாதான் இதற்கப்புறம் அவர் எழுத போற ஒரு முரண்பட்ட லைனுங்கிறது நமக்கு புரியும். ஏன்னா ஒரு பக்கம் நாங்களாம் ஃப்ரீ ஸ்பிரிட், நாங்களாம் எந்த சித்தாந்தத்துக்கும் கட்டுப்பட மாட்டோம்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் நம்மளை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு புதிய அடிமைத்தனம் வேணும்னு எழுதுறாரு. ஏன்னா மனித இனம் வலிமை அடைகிறதுக்கும் மகத்துவமா மாறுறதுக்கும் எப்பயுமே ஒரு ஸ்லேவரி தேவைன்னு எழுதுறாரு. இந்த லைனுங்கிறது பல பேருக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய லைன், கூடவே ஒரு பாராடாக்ஸான லைன். ஏன்னா அவர் ஃப்ரீ ஸ்பிரிட்டை எடுத்துட்டு போய் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள அடக்குறாரு. சோ இதன் மூலமா என்ன சொல்ல வராருன்னா, கட்டுப்பாடு இல்லாத சுதந்திரமும் யாரும் யாருக்கும் அடிமை இல்லங்கிற நிலையும் உருவானுச்சுன்னா மனித சமுதாயம்ங்கிறது எந்த ஒரு சாதனையும் செய்யாம ஒரு சௌகரியமான சகதியா மாறிடும். சோ மனிதன் மேல மேல வளரணும்னா அங்க ஒரு கடுமையான கட்டுப்பாடும் ஒரு அடிமைத்தனமும் தேவை. அப்படின்னா மக்களை எதுக்கு ஃப்ரீ ஸ்பிரிட்டா மாத்தணும், அவங்க ஆல்ரெடி அடிமையா தானே இருக்கிறாங்கன்னு கேட்கலாம். சோ ஆல்ரெடி அடிமையா இருக்கிறவனை ஃப்ரீ ஸ்பிரிட்டா மாத்தி அவனை புதிய அடிமையா மாத்துறதுக்கும் அவன் ஆல்ரெடி அடிமையா இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசங்கிற கேள்வி உருவாக்கும். இந்த இடத்துல தான் நீச்சேவுடைய நுவான்ஸ்ங்கிறது இருக்கு. என்னன்னா பழைய அடிமைத்தனமான மதம், அரசாங்கம், சமூகம் இதெல்லாம் உங்களை கட்டுப்படுத்தி கீழ்ப்படிய வைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு எக்ஸ்டர்னல் சிஸ்டம். ஆனா இந்த நியூ ஸ்லேவரிங்கிறது ஒரு ஃப்ரீ ஸ்பிரிட்ங்கிறவன் தனக்கு தானே போட்டுக்கிற ஒரு கட்டுப்பாடு. ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு ஒலிம்பிக் அத்லெட் எடுத்துக்கிட்டா அவர் டெய்லி காலையில 4 மணிக்கெல்லாம் எழுந்திருக்கணும். அவரால இஷ்டப்பட்டதை சாப்பிட முடியாது, நினைச்ச நேரம் தூங்க முடியாது, தினம் தினம் உடம்ப வருத்தி பயிற்சி பண்ணணும். வெளியில இருந்து பார்த்தா அவர் ஒரு அடிமை மாதிரி தான் வாழ்றாரு. ஆனா அந்த அடிமைத்தனத்தை அவர் மேல யாருமே திணிக்கல. அதற்கு மாறா தன்னுடைய உடம்பையும் தன்னுடைய ஆசைகளையும் தான் அடைய போற கிரேட்னஸுக்காக அடக்கி தன்னைத்தானே ஒரு அடிமையா அவர் மாத்திக்கிறாரு. சோ ஒரு ஃப்ரீ ஸ்பிரிட்ங்கிறவன் எந்த ஒரு ரூல்ஸுமே இல்லாம ஜாலியா சுத்துறவன் கிடையாது. அதற்கு மாறா எந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், எந்த லட்சியத்துக்கு தன்னை அடிமையாக்கணும்னு தானே முடிவு பண்ற சுதந்திரம் உள்ளவன் தான் ஒரு நிஜமான ஃப்ரீ ஸ்பிரிட். இங்க தான் நீச்சேவை பல பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. நீச்சேவுடைய பிலாசபியை கேட்டு பல பேர் நாசமா போறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க எல்லாத்த விட்டு வெளியே வந்துருவாங்க, ஆனா எதற்குள்ளயுமே போகவும் மாட்டாங்க. ஆனா இங்க நீச்சே சொல்ற பேட்டர்னுங்கிறது ரொம்பவே முக்கியமானது. என்னன்னா ஓல்டு ஸ்லேவா இருந்த நீங்க ஃப்ரீ ஸ்பிரிட்டா மாறுறது மட்டும் பத்தாது, அதோட சேர்த்து உங்களுக்கு நீங்களே ஒரு வில்ஃபுல்லான ஸ்லேவா மாறிக்கணும். இல்லன்னா பக்கத்துல நைலிசம் தான் இருக்கு.
இருக்கு, அந்த படுகொலியில விழுந்துருவீங்க. இப்ப இதை தொடர்ந்து நீச்சே தன்னுடைய சமூகத்து மேல ரொம்ப ஆழமான சுருக்குன்னு ஏறக்கூடிய ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு இருக்கிற சமூகம்ங்கிறது தன்னையே ரொம்ப மெச்சிக்கிட்டு தான் வாழ்ற இந்த காலகட்டம் தான் உலக வரலாற்றிலேயே ரொம்ப சாதுவான, நீதியான, கருணையான காலகட்டம்னு ரொம்ப பெருமையா சொல்லிக்குது. ஆனா இதெல்லாம் கேட்கும்போது எங்களுக்கு அக்லியான சந்தேகங்கள் எழும்புதுங்கிறாரு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் நாம முந்தின வீடியோக்கள்ல பார்த்தபடி நீதி, இரக்கம், கருணை, மனிதாபிமானம் இது போன்ற வார்த்தைகள் எல்லாத்தையுமே மனிதர்கள் தங்களுடைய பலவீனத்தை மறைக்கிற ஒரு மாஸ்கா தான் பயன்படுத்துறாங்க. சோ அவங்க முகமூடிக்கு அடியில என்னதான் இருக்குன்னா சோர்வும், முதுமையும், பலனற்ற தன்மையும் தான் இருக்கு. இது புரியறதுக்கு 90 வயசான ஒரு காலத்துல சாம்பியனா இருந்த ஒரு பெரிய பாக்ஸரையே உதாரணமா எடுத்துக்குவோம். அவர் பாக்ஸிங் பண்றதெல்லாம் நிறுத்திட்டு தன்னுடைய மரண நேரத்தை நோக்கி நெருங்கிட்டு இருக்காரு. இப்ப இந்த பாக்ஸரை ஒருத்தர் பார்த்துட்டு இவர் ரொம்ப அமைதியாவும் கருணையாவும் மாறிட்டாரு, ஏன்னா இப்பெல்லாம் இவர் யாரையுமே அடிக்கிறது இல்லைன்னு சொன்னா நமக்கு எப்படி இருக்கும்? அவர் கொடுத்த டெஸ்கிரிப்ஷனுங்கிறது நமக்கு அபத்தமா தோணும் இல்லையா? ஏன்னா அவர் யாரையுமே அடிக்காம இருக்கிறதுக்கு காரணம் அவர்கிட்ட இருக்கிற கருணை கிடையாது. அதற்கு மாறா அந்த பாக்ஸருக்கு வயசாயிடுச்சு, சண்டை போறதுக்கு தெம்பு இல்ல. சோ அவரை இனி புதுசா பாக்ஸிங் கத்துட்டு இருக்கிற ஒருத்தன் வம்புக்கு இழுத்தாலும் அவரால் அவனை வீழ்த்த முடியாது. அப்ப அவர் அடிக்காம இருக்கிறதுக்கு காரணம் இயலாமை தானே தவிர கருணை கிடையாது. இப்ப இதே மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிற சமூகம்ங்கிறது ஒரு காலத்துல ஆக்டிவான பாக்ஸரா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அது தன்னை ஒரு சாதுவான சமூகமா போர்ட்ரே பண்ணிக்குது. ஆனா நீச்சே என்ன சொல்றாருன்னா, நீங்க சண்டை போட முடியாத அளவுக்கு வீக்கா இருக்கிறீங்க, அதனால இரக்கத்தை பத்தி பேசுறீங்கிறாரு. சோ இன்னைக்கு இருக்கிற சமூகம் உள்ளுக்குள்ள நோயாளியா இருந்துகிட்டு வெளியே மினுமினுக்கிற ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டாலும் அதை பார்த்து நாங்க ஏமாற மாட்டோம்ங்கிறாரு. சோ அவங்க வேணா சண்டை போட தெம்பு இல்லாம தன்னை அமைதியானவனா காட்டிக்கலாம், அட்டாக் பண்ண பலம் இல்லாம தன்னை தீங்கு நினைக்காதவன்னு சொல்லிக்கலாம், இப்படி தன்னுடைய பலவீனத்தையே அறமா போர்ட்ரே பண்ணி பெருமைப்பட்டுக்கலாம். ஆனா இது எல்லாத்தையும் ஃப்ரீ ஸ்பிரிட்டான நாங்க சீரியஸா எடுத்துக்க மாட்டோம்ங்கிறாரு. ஏன்னா இந்த வீடற்றவர்கள் எல்லாருமே எந்த ஒரு போலியான சமத்துவ சித்தாந்தத்திலுமே போய் ஒளிஞ்சிக்க மாட்டாங்க. அப்ப மனித குலத்தினுடைய உண்மையான வளர்ச்சின்னு அவங்க நம்புறது எதுனா எல்லா ஆபத்துகளையும் ஸ்ட்ரகிளையும் தைரியமா ஃபேஸ் பண்றதானே தவிர அது பூசி முழுகிறது கிடையாது. இப்ப இதை தொடர்ந்து அந்த காலத்துல பாப்புலரா இருந்த ஒரு விஷயத்தை நீச்சே கடுமையா அட்டாக் பண்றாரு. அதுதான் ரிலிஜன் ஆஃப் பிட்டி, அதாவது இரக்கத்தின் மதம். இது கிறிஸ்தவ மதமா இருக்கலாம், இல்லன்னா எல்லாத்துக்கும் இறக்கப்படுறதா ஆகச்சிறந்த அறம்னு சொல்ற இன்னைக்கு இருக்கிற செக்குலர் மொராலிட்டியா கூட இருக்கலாம். சோ நீச்சே என்ன சொல்றாருன்னா, எங்களை இந்த இரக்கத்தின் மதத்துக்கு கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா உங்களை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியுங்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த இரக்கம்ங்கிற மதத்தை பல ஆண்களும் பெண்களும் தங்களை மறைக்கிற முக்காடாவும் மேக்கப்பாவும் பயன்படுத்துறாங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல சொல்லி ஆகணும், இந்த ரிலிஜன் ஆஃப் பிட்டிங்கிற வார்த்தையை நீச்சே இந்த புத்தகத்துல பல இடங்கள்ல கோட் பண்ணி மிக கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் இரக்கம்ங்கிறது இந்த உலகத்துல இருக்கிற கஷ்டத்தை ஒரு காலத்திலையும் குறைக்காது, அதற்கு பதிலாக அதை மல்டிப்ளை தான் பண்ணும். ஏன்னா ஒருத்தர் கஷ்டப்படுறத பார்த்து நீங்களும் கஷ்டப்பட்டீங்கன்னா இப்போ உலகத்துல ஒருத்தருக்கு பதிலாக 2 பேர் கஷ்டப்படுறீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஒருத்தரை பார்த்து பரிதாபப்படும் போது ஆக்சுவலா நீங்க அவரை அவமானப்படுத்துறீங்க. ஏன்னா அவருடைய டிக்னிட்டியை நீங்க பறிக்கிறீங்க, அவர் கஷ்டத்திலிருந்து போராடி மீண்டு வரக்கூடிய வில் பவரை நீங்க இரக்கம் காட்டி கொள்றீங்க. அதனாலதான் இந்த இரக்கத்தின் மதம்ங்கிறது மனித குலத்தையே பலவீனப்படுத்துதுன்னு அவர் டயக்னோஸ் பண்றாரு. கூடவே இந்த இரக்கத்தை மேக்கப்பா பயன்படுத்துற எல்லாரையுமே ஹிஸ்டரிக்கல் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ்னு கிண்டல் பண்றாரு. அதாவது அந்த காலத்துல ஹிஸ்டீரியாங்கிறது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நோயா பார்க்கப்பட்டுச்சு. சோ ஹிஸ்டரிக்கல் பேஷண்ட்னாலே அவங்க எமோஷனலி வீக்கான ஆளா தான் பார்க்கப்படுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு டிவிலயோ சோஷியல் மீடியாலயோ ஒரு சோகமான நியூஸை பார்க்கறோம்னு வச்சுக்குவோம், சில பேர் மட்டும் பாதிக்கப்பட்டவங்களை விட அதிகமா எமோஷனல் ஆகி பதறி அழுவாங்க. ஆக்சுவலி அவங்க உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவங்களுக்காக அழல, அதற்கு மாறா அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட அழுக ஸ்டோர் ஆயிருக்கு. ஆனா அதை ஓப்பனா மத்தவங்க முன்னாடி அழுதா தன்னை வீக்கா பார்ப்பாங்களேங்கிற அவமானத்தினால அதை அடக்கி வச்சுக்குவாங்க. ஆனா இந்த மாதிரி சோகமான நியூஸை பார்க்கும்போது அதை காரணமா காட்டி தங்களுக்குள்ள இருக்கிற அழுகையை வெளிப்படுத்துவாங்க. சோ அவங்க காட்டின இரக்கம்ங்கிறது அன்பின் வெளிப்பாடு கிடையாது, அதற்கு மாறா தனக்குள்ள இருக்கிற பலவீனத்தை மறைக்கிறதுக்கான ஒரு முக்காடு. இதை தான் இங்க நீச்சே கிண்டலா எடுத்து சொல்றாரு. இதை தொடர்ந்து we are no humanitarian ஒரு ஷாக்கிங்கான ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. ஆக்சுவலி இதை பத்தியுமே நான் ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்தேன். ஏன்னா ஹியூமனிடேரியனிசம்ங்கிறது நம்முடைய காலத்துல ஒரு பாசிட்டிவான விஷயமா தான் பார்க்கப்படுது. எதனாலன்னா எல்லா சமூக தடைகளையும் தாண்டி ஒரு சக மனிதனா நேசிக்கணும், மனித இனத்தினுடைய வாழ்வியலை மேம்படுத்தணும்னு கிளைம் பண்றதுக்கு பேர் தான் ஹியூமனிடேரியனிசம். ஆனா இந்த ஐடியாவோட கூட நீச்சே தான் அடையாளப்படுத்திக்கல. இன்ஃபேக்ட் நீச்சே கடுமையா அட்டாக் பண்ற ரிலிஜனை எடுத்துக்கிட்டா கூட மதங்கள் ஒரு மனிதனை வீக்காக்குது, அடிமைப்படுத்தி வைக்குது, பழைய வேல்யூ சிஸ்டத்தை மீற விடாம தடுக்குதுன்னு காரணங்கள் சொல்லலாம். ஆனா ஹியூமனிடேரியனிசம்ங்கிறது மதங்கள் எல்லாத்தையும் கடந்து மனித நேயத்தை தான் பேசுது. ஆனா அதுல இருந்தும் நீச்சே தன்னை ஏன் வெளியேற்றுறாருங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. அதற்கான பதில் என்னன்னா, நீச்சே பொறுத்த வரைக்கும் இந்த ஹியூமனிடேரியனிசம்ங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது, அது கடவுள் இல்லாத ஒரு கிறிஸ்தவ மதம், அவ்வளவுதான். ஏன்னா கிறிஸ்தவ மதம் என்னவெல்லாம் சொன்னிச்சோ அதையே தான் வார்த்தைகளை மாத்தி இந்த நவீன மனிதநேய கோட்பாடுகளும் பேசுது. சோ மதம் செய்யற அதே தப்ப, அதாவது மனிதர்களை அவங்களுடைய கிரேட்னஸ் நோக்கி வளர விடாம பலவீனமானவர்களை பாதுகாக்கிறன்னு சொல்லி எல்லாரையும் ஒரே மந்தையா மாத்துற அதே வேலையை தான் இந்த மனிதநேயம்ங்கிற கான்செப்டுமே செய்யுது. சோ அப்ப நீச்சே தொடர்ந்து என்ன எழுதுறாருன்னா, ஒட்டுமொத்த மனித குலத்தையே நேசிக்கிறேன்னு சொல்ற அளவுக்கு எங்களுக்கு தைரியம் கிடையாது, ஏன்னா நாங்க அந்த அளவுக்கு பெரிய நடிகர்கள் கிடையாதுன்னு எழுதுறாரு. அதாவது லவ் ஆஃப் ஹியூமனிட்டிங்கிற ஐடியாவே ஒரு பெரிய ஏமாற்று வேலைன்னு டயக்னோஸ் பண்றாரு. என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒருத்தரால நிஜமாலுமே ஒட்டுமொத்த மனித குலத்தையுமே நேசிக்க முடியுமா? இந்த காலத்துல ஐ லவ் ஹியூமனிட்டின்னு ஒருத்தர் சொல்றதே
ஃபேன்சியான டேகா மாறிடுச்சு. ஆனா ரியாலிட்டில பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரனோட அடிதடி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, சொந்த வீட்டுல இருக்கிறவங்கள மதிக்க மாட்டாங்க. அப்ப உலகத்துல இருக்கிற 800 கோடி மக்களையும் நான் நேசிக்கிறேன்னு ஒருத்தர் சொல்லும்போது அது எவ்வளவு பெரிய பொய்யா இருக்க முடியும், அது எவ்வளவு பெரிய நாடகமா இருக்க முடியும். இததான் இங்க நீச்சே சுட்டி காட்டுறாரு. சோ அவர் தன்னுடைய கேஸ்ல என்ன பண்றாருன்னா, ஒட்டுமொத்த மனிதர்களையும் நேசிக்கிறேன்னு சொல்ற அளவுக்கு நாங்க நாடகம் போறவங்க கிடையாதுன்னு ஓப்பனா பேசுறாரு. அப்ப பிராக்டிகலா பார்த்தா நம்மளால நம்முடைய நண்பர்களை நேசிக்க முடியும், உறவுகளை நேசிக்க முடியும், குடும்பத்தை நேசிக்க முடியும். ஏன்னா அது ஒரு ரியலான உறவு. அந்த உறவுல சண்டை வரும், கஷ்டம் வரும், கோபம் வரும். அந்த உறவை மெயின்டைன் பண்றது ரொம்பவே கடியா தான் இருக்கும். ஆனா மனித குலம்ங்கிறது உருவமே இல்லாத ஒரு அப்ஸ்ட்ராக்டான ஐடியா. ஒரு ஐடியாவை நேசிக்கிறதுங்கிறது கம்பேரிட்டிவ்லி ஈஸியானது. ஏன்னா அது நம்ம கிட்ட வந்து கடன் கேட்காது, நம்மளை ஏமாத்தாது, நம்மளை தொந்தரவு பண்ணாது. அப்ப நமக்கு நெருக்கமானவங்களுடைய வாழ்க்கையில பங்கெடுத்து அவங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துறதுங்கிறது ஒரு அன்பை வெளிப்படுத்தக்கூடிய செயல். ஏன்னா அதுல ஒரு மெனக்கடல் இருக்கு. ஆனா வீட்டுல ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு உலகின் அத்தனை மனிதர்களையும் நேசிக்கிறேன்னு போஸ்ட் போடுறதுங்கிறது எந்த ஒரு செலவுமே இல்லாத ஒரு சீப்பான நாடகம். அப்ப நீட்சேயோட இந்த டயக்னோசிஸ்ல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, அன்புங்கிறது ரொம்பவே ரேரான ஒரு கிஃப்ட் மாதிரி. அதை நீங்க ரோட்ல போற வர எல்லாருக்குமே எடுத்து கொடுத்தீங்கன்னா அந்த கிஃப்ட்டுக்கு வேல்யூ இருக்காது. சோ அன்புனாலே அது எப்பயுமே டிஸ்கிரிமினேட் பண்ணும் அல்லது பண்ணணும். இந்த இடத்துல டிஸ்கிரிமினேட்ங்கிற வார்த்தையை நான் பாசிட்டிவ் சென்ஸ்ல யூஸ் பண்றேன். அதாவது ஒருத்தருடைய திறமைக்காகவோ அல்லது குணத்துக்காகவோ அல்லது அவருடைய கிரேட்னஸுக்காகவோ நீங்க அவரை ஸ்பெஷலா தேர்ந்தெடுத்து நேசிக்கணும். நான் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் நேசிக்கிறேன்னு நீங்க சொன்னா, இந்த உலகத்துல எந்த ஒரு வேலையும் செய்யாத ஒரு சோம்பேறியையும் ஒரு மாபெரும் அறிஞரையும் நீங்க ஒரே தராசுல வச்சு ஈக்குவலா பாக்குறீங்கன்னு அர்த்தம். அப்போ அது ஆபியஸா அன்பையே கொச்சப்படுத்துற விஷயமா மாறிடும். சோ அப்ப நீச்சே என்ன கன்வே பண்றாருன்னா, நிஜமான அன்புங்கிறது ரொம்பவே ஸ்பெசிபிக்கானது, கஷ்டமானது, செலக்டிவானது. ஆனா மனித குலத்தையே நேசிக்கிறேன்னு பொதுவா சொல்றவங்க தங்களால யாரு கூடயுமே ஒரு ஆழமான அன்பை ஏற்படுத்த முடியாததுனால அந்த பலவீனத்தை மறைக்கிறதுக்காக இந்த உலகத்துக்கு முன்னாடி தன்னை புனிதனா காட்டிக்க நினைக்கிற வேஷம் தான் இந்த ஹியூமனிடேரியன்ங்கிற டேக். அந்த நாடகத்தை ஃப்ரீ ஸ்பிரிட்டான நாங்க போட விரும்பலங்கிறாரு. ஆனா இந்த நாடகத்தை யார் அதிகமா போடுறாங்கன்னு கேட்டா அவர் பிரெஞ்சுக்காரங்களை கையை காட்டுறாரு. இன்னும் குறிப்பா 19ஆம் நூற்றாண்டுல பிரான்ஸ்ல உருவான செயின்ட் சைமனிஸ்ட்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சோசியலிஸ்டிக் மூவ்மெண்ட்டை அவர் டைரக்டாவே அட்டாக் பண்றாரு. அதாவது பிரெஞ்சு புரட்சிக்கு அப்புறம் பிரான்ஸ்ல இந்த சமத்துவம், சகோதரத்துவம் அப்படிங்கிற வார்த்தைகளை ரொம்ப எமோஷனலா, கேஷுவலா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. எதற்கெடுத்தாலும் மனித குலம், உலக அன்புன்னு டிராமாட்டிக்கா பேசுறதா வழக்கமா வச்சிருந்தாங்க. அந்த டைம்ல தான் இந்த செயின்ட் சைமன்ங்கிறவர் என்ன பண்ணாருன்னா, கிறிஸ்தவ மதத்திலிருந்து கடவுளை மட்டும் தூக்கிட்டு அதனுடைய எத்திக்ஸை பேஸ் பண்ணி சயின்ஸையும் மனிதநேயத்தையும் ஒன்னாக்கி ஒரு புதிய சொசைட்டியை உருவாக்க நினைச்சாரு. அதுதான் இந்த செக்ஷன்ல நீச்சே கிரிட்டிசைஸ் பண்ற ஹியூமனிடேரியன் சொசைட்டி. ஆனா இந்த இடத்துல நோட் பண்ணீங்கன்னா நீச்சே ஒரு வகையில ஏத்திஸ்டிங்லயுமே அட்டாக் பண்றாரு. ஆக்சுவலி அவர் இத பத்தி இந்த செக்ஷன்ல எழுதல. ஆனா அவருடைய முந்தின ரைட்டிங்ஸை பேஸ் பண்ணி டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணீங்கன்னா நான் சொல்ல போற பாயிண்ட்ங்கிறது விளங்கும். என்னன்னா ஒரு தீயிஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் ஒரு குறிப்பிட்ட மதத்தை ஃபாலோ பண்ணுவாரு. அந்த மதம் வகுக்கிற மொராலிட்டியை அவர் ஏத்துக்குவாரு. ஆனா எல்லா மதங்களையும் புறக்கணிச்சிட்டு வெளியே வர ஒரு ஏத்திஸ்டுக்கு வேல்யூ சிஸ்டம்னு தனியா எதுவும் இருக்காது. சோ அதனால பெரும்பாலும் ஏத்திஸ்டிங் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஹியூமனிசத்தையும் ஹியூமனிடேரியன் பிரின்சிபலையும் தான் தங்களுக்கான ஃப்ரேம் ஒர்க்கா வச்சுக்குவாங்க. ஏன்னா ஒரு மதத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் நான் ஏன் சக மனிதனை நேசிக்கணுங்கிறதுக்கு அந்த மதத்துக்குள்ளேயே பதில் இருக்கு. ஏன்னா கடவுள் சொல்லியிருக்கிறாருன்னு பதில ரொம்ப சிம்பிளா முடிச்சிருவாங்க. ஆனா கடவுள் இல்லைன்னு வாதிடுறவங்களுக்கு நான் ஏன் சக மனிதனை காயப்படுத்த கூடாதுங்கிற கேள்விக்கு லாஜிக்கலி கன்வின்சிங்கான பதில் எதுவும் கிடையாது. சோ அந்த லாஜிக்கை பூர்த்தி பண்றதுக்கு தான் ஹியூமனிசமும் ஹியூமனிடேரியனிசமும் அவங்களுக்கு கை கொடுக்குது. சோ அதனாலேயே பெரும்பாலும் ஒரு ஏத்திஸ்ட் மனிதநேயம் பேசக்கூடிய ஹியூமனிடேரியனா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா நீச்சே ஒரு ஏத்திஸ்ட். ஏன்னா அவர் கடவுளுங்கிற கான்செப்டை எதிர்க்கிறவர், ரிலீஜியஸ் அஸ்திபாரங்களை உடைக்கிறவர். ஆனா அப்படி இருக்கிற அவர் ஏத்திஸ்ட்ங்க பிலீவ் பண்ற ஹியூமனிடேரியன் பிரின்சிபலையுமே உடைக்கிறாரு. அவர் வைக்கிற கிரிட்டிசிசம் என்னன்னா, எல்லாரும் சேர்ந்து கடவுளை கொன்னுட்டீங்க, மதம் பொய்ன்னு சொல்லிட்டீங்க. ஆனா அந்த மதம் சொல்லி கொடுத்த அத்தனை மொராலிட்டியையும், அதாவது எல்லாரும் சமம், இரக்கம் காட்டணும், பலவீனமானவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற அறங்களை மட்டும் அப்படியே பத்திரமா வச்சுக்கிட்டீங்க. அப்ப சுருக்கமா சொன்னா கடவுளுங்கிற வார்த்தையை மட்டும் தூக்கிட்டு ஹியூமனிட்டிங்கிற வார்த்தையை ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்க. இதுக்கு பேரா நாத்திகம்ங்கிறது தான் அவருடைய அப்சர்வேஷன். இதனால தான் நாம இதுக்கு முன்னாடி பார்த்த காட் இஸ் டெட்ங்கிற வீடியோல நீங்க கடவுளை கொன்னுட்டீங்க ஓகே, ஆனா அவருடைய நிழலுங்கிறது இன்னும் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்குதுங்கிறத நீச்சே அப்சர்வ் பண்ணத பார்த்தோம். சோ நீச்சே ஒரு தீயிஸ்ட் கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரியே ஒரு ஹியூமனிடேரியன் ஏத்திஸ்டையுமே கிரிட்டிசைஸ் பண்றாரு. அவருடைய கான்செப்டை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேருக்குமே பெருசா எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. இன்ஃபேக்ட் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு தீயிஸ்ட் அறியாமையில இருக்கிற மாதிரியே ஒரு ஏத்திஸ்டுமே அறியாமையில தான் இருக்கிறாரு. ஏன்னா கடவுளை தூக்கி போட்டுட்டா கடவுள் சொன்ன பிரின்சிபலையுமே தூக்கி போட்டுறணும். எனக்கு கடவுள் மட்டும் வேணாம், ஆனா அவர் கொடுத்த ஸ்ட்ரக்சர் மட்டும் வேணுங்கிறது அறியாமையினால் உருவாகிற ஒரு அபத்தமான கிளைம். சோ இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தா பெரும்பாலான ஏத்திஸ்டுங்க ரியாலிட்டியில ஒரு தீயிஸ்டா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா தீயிஸ்டுங்க ஃபாலோ பண்ற ஹியூமனிடேரியன் பிரின்சிபலை தான் ஒரு வகையில ஏத்திஸ்டுங்களுமே ஃபாலோ பண்றாங்க. அதனால தான் நீச்சே நாங்க ஹியூமனிடேரியனும் கிடையாதுங்கிறாரு. சோ அப்ப பாத்தீங்கன்னா நீச்சே ஒரு ஏத்திஸ்ட் தான், ஆனா அவர் மத்த ஏத்திஸ்டுங்க மாதிரி கிடையாது. அதனால தான் நீச்சேவுடைய ஏத்திசத்தை பார்த்து ஏத்திஸ்டுங்களே பயப்படுவாங்க. இத பத்தி இன்னும் டீடைல்டா தெரியணும்னா நம்ம காட் இஸ் டெட்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அப்புறம் வி கில்ட் காட்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த ரெண்டுத்தையுமே செக் அவுட் பண்ணி பாருங்க, இன்னுமே விரிவா விளங்கும். சோ அவர் தன்னுடைய ஃப்ரீ ஸ்பிரிட்ஸை பார்த்து என்ன சொல்றாருன்னா, we do not love humanity. நாம மற்றவங்க மாதிரி உலகத்துக்கு முன்னாடி நல்லவனா தெரியணுங்கிறதுக்காக முழு மனித
குலத்தையே நேசிக்கிறோம்னு ஒரு பைத்தியகரத்தனமான போலியான நாடகத்தை போட மாட்டோம், நம்மால அப்படி நடிக்க முடியாதுங்கிறாரு. இவர் இப்படி சொன்ன உடனே இவர் மற்ற மக்களை வெறுத்துட்டு தன் இனத்தை மட்டும் நேசிக்கக்கூடிய ஒருத்தராங்கிற கேள்வி உருவாகும். இன்ஃபேக்ட் இந்த கேள்விங்கிறது நீட்சேவை பற்றின ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி. அது ஏங்கிறது போக போக விளங்கும். ஆனா நீட்சே என்ன சொல்றாருன்னா, நாங்க மனிதநேயத்தை நேசிக்கலங்கிறது உண்மைதான். ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த ஐரோப்பிய நாடுகள் தங்களுக்குள்ள எல்லைகளை வகுத்துக்கிட்டு ஏதோ தொற்று நோய் வந்த மாதிரி தனித்தனியே முடங்கி கிடக்க காரணமா இருக்கிற இந்த தேசியவாதத்தையும் இனவாதத்தையும் நாங்க ஆதரிக்கலங்கிறாரு. அதாவது இங்க ரொம்ப கிளியரா நாங்க ரேசிஸ்டும் கிடையாது, நேஷனலிஸ்டும் கிடையாதுங்கிறத எடுத்துரைக்கிறாரு. அதற்கான தேவை எங்கிருந்து வருதுன்னா 19ஆம் நூற்றாண்டுல ஜெர்மனியில இந்த நேஷனலிசம்ங்கிற ஐடியா உச்சத்துல இருந்தது. அதற்கான காரணம் என்னன்னா, அந்த காலத்துல ஜெர்மனிக்கும் பிரான்சுக்கும் நடந்த போர்ல ஜெர்மனி ஜெயிச்சு ஒரு மாபெரும் வல்லரசா மாறிச்சு. அதனால ஜெர்மனியர்கள் மத்தியில நாங்க தான் உலகத்தின் தலைச்சிறந்த இனம்ங்கிற ஒரு வெறி உருவாக ஆரம்பிச்சது. ஆக்சுவலி நீச்சவே ஒரு ஜெர்மனியர் தான், ஆனா அவர் ஒரு ஜெர்மனா இருந்துகிட்டு ஜெர்மனியர்களை கிரிட்டிசைஸ் பண்றாரு. சோ அவர் ஐரோப்பியர்களை பத்தி என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொருத்தரும் நான் பிரெஞ்சு, ஜெர்மன், இங்கிலீஷ்னு தங்களுக்குள்ள பேரிகேட போட்டுக்கிட்டு என் நாடு தான் சிறந்ததுன்னு நேஷனலிசம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்த நேஷனலிசமும் ரேசிசமும் எப்படிப்பட்டதுன்னா, ரத்தத்துல கலந்த விஷம், இதயத்துல ஏற்பட்ட சிரங்கு. அதுல நாங்க ஒரு காலத்திலும் உடன்பட மாட்டோங்கிறாரு. அப்ப இங்க பாத்தீங்கன்னா எல்லை கடந்து எல்லாரையும் நேசிக்கிற ஹியூமனிடேரியனையும் அவர் எதிர்க்கிறாரு, தன்னுடைய எல்லைக்குள்ள இருக்கிறவங்களை மட்டும் நேசிக்கிற நேஷனலிஸ்டையும் அவர் எதிர்க்கிறாரு. அப்ப எதன் அடிப்படையில் எதிர்க்கிறாருன்னு கேட்டா மந்தை மனப்பான்மை அடிப்படையில் எதிர்க்கிறாரு. ஏன்னா இந்த உலகத்தையே நேசிக்கிறன்னு ஒருத்தன் சொல்லும் போதும் சரி, என்னுடைய நாடு தான் என்னுடைய அடையாளம்னு சொல்லும் போதும் சரி, ஒரு குரூப்புக்குள்ள இருந்துகிட்டு தான் இந்த டயலாக்கே சொல்ல முடியும். அப்ப நீச்சே பொறுத்த வரைக்கும் ஒருத்தன் கஷ்டப்பட்டு தன்னைத்தானே செதுக்கி அறிவழியா வளர்ந்துருக்கான்னா அதை பத்தி பெருமைப்படுறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா நான் ஜெர்மன் நாட்டுல பிறந்துட்டேன், அல்லது ஜெர்மன் மொழி பேசுற இனத்துல பிறந்துட்டேன், அல்லது ஜெர்மன் டிஎன்ஏ இருக்கிற ரேஸ்ல பிறந்துட்டேன், அதனால நான் உயர்ந்தவன்னு சொல்றதுல என்ன லாஜிக் இருக்குன்னு கேக்குறாரு. சோ அப்ப ஒருத்தர் தன்னுடைய இனம், மொழி, தேசம் இத முதன்மையா வச்சு பெருமையா உணர்றாருன்னா அவர் மந்தை மனப்பான்மையில இருக்கிறார்னு அர்த்தம். அந்த ஹர்ட் மெண்டாலிட்டியை நீச்சே வெறுக்கிறாரு. சோ அவரை சார்ந்த ஃப்ரீ ஸ்பிரிட்டுக்கு அது மாதிரியான எந்த ஒரு அடையாளமும் தேவை கிடையாதுங்கிறாரு. இப்ப இவர் தேசியவாதத்தை எதிர்க்கிறதுனால எல்லா எல்லைகளையும் அழிச்சிட்டு எல்லாரும் கைகோத்து ஈக்குவலா வாழலாம்னு சொல்ல வராரோன்னு பல பேர் தப்பா நினைச்சுக்குவாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. ஏன்னா எல்லைகள் மட்டும் இல்லைன்னா இந்த உலகத்துல சகதியும் குழப்பங்கள் மட்டும்தான் மிஞ்சுங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். சோ மனிதர்களாகிய நமக்கு பார்டர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்ஃபேக்ட் மனிதனுடைய மைண்ட்ல கான்செப்சுவல் லெவல்ல ஏகப்பட்ட பார்டர்ஸ் இருக்கு. அதனாலதான் நம்ம எங்க பார்த்தாலும் எல்லைகளை வகுத்து வச்சிருக்கோம். அது உலகம்ங்கிற பெரிய பார்டர்ல ஆரம்பிச்சு நாடு, மாநிலம், மாவட்டம், வட்டம், தாலுகா, தெரு, வீடுன்னு சுருங்கிக்கிட்டே வந்து கடைசியா நம்முடைய தோல்ல வந்து நிக்கும். அதாவது நம்முடைய ஸ்கின்னே நமக்கு ஒரு பார்டர் தான். சோ பார்டர்ஸ் எங்க இருக்கோ அங்க பிரைவசிங்கிற கான்செப்டும் இருக்கும், கூடவே எல்லை மீறாதேங்கிற சைன் போர்டும் இருக்கும். அதனாலதான் நம்முடைய உடம்பையும் சரி நம்முடைய வீட்டையும் சரி சம்பந்தம் இல்லாதவர்கள் தொடுவதை நம்ம விரும்ப மாட்டோம். சோ அப்ப இந்த பார்டர்ங்கிற கான்செப்ட் மனிதர்களுக்கு ரொம்பவே முக்கியம். அது நீச்சேவுக்குமே நல்லா தெரியும். சோ அப்ப அவர் என்ன சொல்ல வராருன்னா, இந்த எல்லைகளை நிலத்தை வச்சோ பிறப்ப வச்சோ முதன்மைப்படுத்தாம அறிவை வச்சு முதன்மைப்படுத்த சொல்றாரு. சோ அப்ப அவர் சொல்ல வர்றது எல்லைகளே இல்லாத உலகம் கிடையாது, அதற்கு மாறா சிந்தனைகளால பிரிக்கப்படுற ஒரு உலகம். அதை தான் அவர் முன்வைக்கிறாரு. அதனால அவர் என்ன சொல்ல வராருன்னா, ஐரோப்பாங்கிறது எத்தனையோ தத்துவவாதிகளையும் கலைஞர்களையும் உருவாக்கின ஒரு பரந்த நிலப்பரப்பு. அதை போய் நான் ஜெர்மானியன், நீ பிரெஞ்சுக்காரன்னு சின்ன சின்ன துண்டுகளா உடைக்கிறதுங்கிறது ஒரு மாபெரும் கலாச்சாரத்தை சுருக்கி அதை கொச்சப்படுத்துற விஷயமா அவர் பார்க்கறாரு. அப்ப ஜெர்மன் அரசியல்வாதிகள் ஜெர்மனுங்கிற வேர்டை ஜெர்மானிய மக்களை குறிக்கிறதுக்கு பதிலா நேஷனலிசத்தையும் மற்ற இன வெறுப்பையும் குறிக்கிறதுக்கான ஒரு டேகா மாத்திட்டாங்க. அந்த சென்ஸ்ல பார்த்தா நாங்க ஜெர்மானியர்கள் கிடையாதுங்கிறாரு. சோ நாங்க இந்த தேசியவாதத்துக்காக அட்வொகேட் பண்ண போறது கிடையாது. ஏன்னா நாங்கெல்லாம் டூ ஓபன் மைண்டட், டூ மலிஷியஸ், டூ ஸ்பாயில்டு, டூ வெல் இன்ஃபார்ம்டு அண்ட் டூ டிராவல்டுன்னு எழுதுறாரு. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஓபன் மைண்டட், வெல் இன்ஃபார்ம்டு இதெல்லாம் பாசிட்டிவ் டேர்ம்ஸ். ஆனா அவர் அது கூட மலிஷியஸ், ஸ்பாயில்டு அப்படிங்கிற நெகட்டிவ் டேர்மையுமே சேர்த்து எழுதுறாரு. அப்ப இதுக்கு என்ன மீனிங்னு கேட்டா, பொதுவா ஸ்பாயில்டுனாலே அதிகமா செல்லம் கொடுத்து கெட்டு போன குழந்தையை தான் குறிக்கும். ஆனா அவர் அந்த வேர்டை இங்க இன்டெலெக்சுவல் சென்ஸ்ல யூஸ் பண்றாரு. ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உலகத்திலேயே ஆகச்சிறந்த சுவையான உணவுகளை சாப்பிட்டு பழகின ஒருத்தரை ஒரு ரோட்டு கடையில அல்லது ஹைஜீன் இல்லாத பிளேஸ்ல சாப்பிட சொன்னீங்கன்னா அவர் முகம் சுளிப்பார் இல்லையா? ஆனா அப்படி பிஹேவ் பண்ற அவரை பார்த்து மத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் ரொம்ப திமிரு பிடிச்சவன், இவர் ரொம்பவே ஸ்பாயில்டுன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா, அவருடைய டேஸ்ட்ங்கிறது ரொம்பவே ரிஃபைன் ஆயிடுச்சு. அதனால அவருடைய நிலைமையில இருந்து அவரால் இறங்க முடியல. இப்ப இதே மாதிரி தான் இந்த வீடற்றவர்களும். அவங்க பல விஷயங்களை படிச்சவங்க, பல நூற்றாண்டுகளுடைய தத்துவங்களை சுவைச்சவங்க. அவங்கள போய் இந்த நேஷனலிசம், ரேசியல் ஹேட்ரட் அப்படிங்கிற சீப்பான குப்பையான அரசியலை சாப்பிட சொன்னீங்கன்னா அவங்களால அதை ஏத்துக்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய அறிவுங்கிறது ரொம்பவே ரிஃபைன் ஆயிடுச்சு. அந்த வகையில பார்த்தா அவங்க எல்லாம் ஸ்பாயில்டு. அதே மாதிரி சமுதாயத்துல இந்த தேசப்பற்று, சமூக நீதி, சமத்துவம் அப்படிங்கிற உயர்வான வார்த்தைகளை மக்கள் கோஷங்களா போட்டுட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு ஃப்ரீ ஸ்பிரிட் என்ன பண்ணுவான்னா, உண்மையிலேயே மக்கள் இதை மீன் பண்றாங்களா அல்லது தங்களை நல்லவனா காட்டிக்கிறதுக்காக இந்த வார்த்தைகளை யூஸ் பண்றாங்களான்னு ஒரு சந்தேக கண்ணோடையே பார்ப்பான். அப்ப மனிதர்கள் தங்களை பத்தியும் தங்களுடைய ஒழுக்கத்தை பத்தியும் தங்களுடைய அரசியலை பத்தியும் சொல்லிக்கிற அழகான கதைகளை சந்தேகிக்க தெரிந்த அறிவார்ந்த ஒரு குரூரம்ங்கிறது அவனுக்குள்ள இருக்கு. அந்த வகையில பார்த்தா அவன் மலிஷியஸ். சோ அவர் இங்க என்ன கன்வே பண்றாரு
சொல்றாருன்னா, நாங்க பல இடங்களுக்கு டிராவல் பண்ணி பல கலாச்சாரங்களை பார்த்தவங்க, அந்த கலாச்சாரத்துல இருக்கிற பழக்க வழக்கங்களையும் ஐடியாஸையும் ஏத்துக்கிற அளவுக்கு ஓப்பன் மைண்டடா இருக்கிறவங்க, கூடவே பல வரலாற்றையும் தத்துவங்களையும் படிச்சு வெல் இன்ஃபார்ம்டா இருக்கிறவங்க. ஆனா அதோட மட்டும் இல்லாம நாங்களாம் ரொம்பவே டஃப்பானவங்க. எங்களுக்கு ரசனையும் சரி, அறிவுபூர்வமான குரூரமும் சரி ரொம்பவே அதிகம். அதனால எங்க கிட்ட வந்து என் நாடு என் இனம்னு குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்கிற பெட்டி பாலிடிக்ஸை திணிக்காதீங்க. அது எங்களுக்கு ரொம்பவே சீப்பா இருக்கு. நாங்க உங்களை விட்டு விலகி மலைகள்ல வாழ விரும்புறோம்னு எழுதுறாரு. சோ இவர் சொல்ற மைண்ட் செட் எப்படிப்பட்டதுன்னா, ஒரு பெரிய கூட்டு குடும்பத்துல ஒருத்த மட்டும் அறிவாளியா இருக்கான்னு வச்சுக்குவோம். ஆனா அந்த வீட்ல இருக்கிற மற்ற அண்ணன் தம்பிங்க சொத்துக்காக அடிச்சுக்கிட்டு ஒருத்தர் அசிங்கமா திட்டிட்டு இருந்தா அந்த அறிவாளி எப்படி ரியாக்ட் பண்ணுவான்? உள்ளுக்குள்ளேயே புழுங்குவான் இல்லையா? அதனால அவன் பெரும்பாலும் என்ன பண்ணுவான்னா, வெளியே கிளம்பி போயிடுவான். அந்த வீட்ல நடக்கிற சின்ன புத்தி சண்டையில தன்னை இன்வால்வ் பண்ணிக்க மாட்டான். அது மாதிரி இந்த வீடற்றவர்கள் இந்த தேசியவாதம் இனவாதம்ங்கிற சில்லறத்தனமான அரசியலை நேர்ல பார்க்க பிடிக்காம இன்டெலெக்சுவல் மவுண்டன்ஸ்ல போய் வாழ விரும்புறாங்க. தங்களை அன்டைம்லி, அதாவது இந்த காலத்துக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள்னு அழைச்சிக்கிறாங்க. சோ அப்ப இங்க ஓவராலா பாத்தீங்கன்னா, நீச்சே அவர் காலத்து அரசியல்வாதிங்க பண்ண பிரிவினைவாத அரசியலை பார்த்து ஆதங்கப்படுறாரு. ஏன்னா நான் முன்ன சொன்ன மாதிரி ஜெர்மனி போர்ல வின்னானதுக்கு அப்புறம் அந்த நாட்டு அரசியல்வாதிங்க ரெண்டு எதிரிகளை கட்டமைச்சாங்க. ஒரு பக்கம் பிரான்ஸையும் இன்னொரு பக்கம் ரஷ்யாவையும் வில்லனா காட்டி அந்த வெறுப்புக்கு மத்தியில ஜெர்மானியர்களை ஒன்றிணைச்சாங்க. ஆக்சுவலி நம்ம ஒன்னு புரிஞ்சுக்கணும், அரசியல சர்வைவ் ஆகிறதுக்கு பேசிக் ரூல் ஒன்னு இருக்கு. என்னன்னா, நம்முடைய கொள்கை கோட்பாட சொல்றதெல்லாம் தாண்டி நம்முடைய எதிரி யாருங்கிறத ரொம்ப கிளியரா டிஃபைன் பண்ணணும். ஏன்னா ஒரு கூட்டத்தை கருத்துக்களை பேசி கூட்டுறதை விட பயத்தை காட்டி ஈஸியா கூட்ட முடியும். அப்படிப்பட்ட கூட்டம் ஸ்டேபிளாவும் இருக்கும். உதாரணத்துக்கு 1000 ஆடுகள் இருக்கும்போது அதை ஒவ்வொன்னா கூட்டி சேர்க்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அப்படி நீங்க கூட்டி சேர்த்தாலும் நீங்க ஒரு பக்கத்துல நிக்கும் போது இன்னொரு பக்கத்துல ஆடுகள் பிரிஞ்சு போய்கிட்டே இருக்கும். ஆனா இதே அந்த 1000 ஆடுகளை சுத்தி 30 ஓநாய்கள் ரவுண்டு கட்டினா போதும், எல்லா ஆடுகளும் தன்னால மையத்தை நோக்கி கூடும். அந்த பாண்டுங்கிறது ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்ப இதே தான் அரசியல்லையும். நீங்க எதிரி யாருன்னு சொன்னாதான் மக்களால சைக்கலாஜிக்கலா ஒன்றிணைவே முடியும். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இதுவுமே ஒரு மந்தை மனப்பான்மை தான். ஆனா வேற வழி இல்ல. மக்களை ஒன்றிணைக்கிறதுக்கு இதுதான் ஒரு பவர்ஃபுல்லான டூலா இருந்துட்டு இருக்கு. சோ அப்ப எதிரியை டிசைட் பண்ணாத எந்த ஒரு தலைவனுமே அரசியல்ல ஜெயிக்க முடியாது. இந்த பிரின்சிபல் அரசியல்ல மட்டும் இல்ல, எல்லா ஃபீல்டுலயுமே ஒர்க் ஆகும். ஆனா இது ஏன் இப்படி ஒர்க் ஆகுதுன்னா, மனிதர்கள் இயற்கையாகவே சண்டை போட விரும்புகிற கிரீச்சர்ஸ். அதாவது நாம யாரு கூடயாவது எப்படியாவது சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். அதற்கு நமக்கு ஒரு எதிரி தேவை. அந்த எதிரி தான் நம்மளை ஒன்றிணைக்கக்கூடிய ஆயுதம். சோ அப்ப லார்ஜ் ஸ்கேல்ல பாத்தீங்கன்னா இந்தியர்களா உணர்றதுக்கு சைனாவும் பாகிஸ்தானும் தேவை. அமெரிக்கா ஒன்னா இருக்கிறதுக்கு ஈரானும் ஈராக்கும் தேவை. ரஷ்யா போட்டி போட்டு முன்னேறதுக்கு அமெரிக்காங்கிறது தேவை. சோ இப்படி ஏதாவது ஒரு வகையில நீங்க எதிரியை ஃபிக்ஸ் பண்ணாதான் உள்ளுக்குள்ள இருக்கிற மக்களை ஒன்றிணைக்க முடியும். இதை நீங்க சாதாரண கிரிக்கெட்லயே பார்க்க முடியும். ஐபிஎல்ல மும்பையா சென்னையான்னு போட்டி போடுறவங்க இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னு வரும்போது ஒரே டீமா மாறிடுவாங்க. அப்ப நம்மளை ஒன்றிணைக்கிறதுக்கு ஒரு காமன் எதிரி தேவைப்படுறான். இப்ப அந்த எதிரி மட்டும் இல்லைன்னா நமக்குள்ள நாமளே அடிச்சுக்க ஆரம்பிச்சுக்குவோம். ஏன்னா நம்ம சண்டை போட்டே ஆகணும். வெளியே இல்லாத எதிரியை உள்ளுக்குள்ள உருவாக்க ஆரம்பிச்சிருவோம். சோ அப்ப இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பொலிட்டிக்கல் சைக்காலஜி என்னன்னா, ஒரு குழுவை ஒன்றிணைக்கிறதுக்கு அவுட் சைடுல இருந்து ஒரு எதிரி தேவைப்படுறான். அந்த எதிரி கூட சண்டை போறது மூலமா தான் இந்த குழுவே ஒற்றுமை இருக்க முடியும். இது அரசியல்வாதிகளுக்கு தெரியறதுனால தான் அவங்க எப்பயுமே நம்மள ஒரு குரூப்புக்குள்ளேயே அடைச்சு வச்சிட்டு இருப்பாங்க. நம்மள பயமுறுத்துற ஒரு எதிரியை கண்ணுல காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப அப்படிதான் நீச்சே வாழ்ந்த காலத்துல புதுசா வின் ஆயிருந்த ஜெர்மனியில அந்த நாட்டு அரசியல்வாதிங்க ரஷ்யாவையும் பிரான்ஸையும் எதிரிகளா போர்ட்ரே பண்ணிருந்தாங்க. ஆனா இங்க நீச்சே என்ன வருத்தப்படுறாருன்னா, இந்த அரசியல்வாதிங்க பண்ற நேஷனலிசம்ங்கிற சின்ன புத்தி அரசியல்னால ஐரோப்பாங்கிறது ஒன்றிணைக்கப்பட முடியாம பிரிஞ்சு கிடக்குதுன்னு வருத்தப்படுறாரு. சோ அதன் விளைவா ஜெர்மனியுடைய இன தூய்மைவாத அரசியலை அவர் கடுமையா விமர்சிக்கிறார். சோ அவர் என்ன எழுதுறாருன்னா, வீடற்றவர்களாகிய நமக்கு நாம எல்லாரும் பன்முகத்தன்மை வாய்ந்தவங்க, பல இனங்கள் ஒன்றா கலந்ததின் விளைவா உருவானவங்கன்னு நல்லாவே தெரியும். அதனால என் இனம் தான் பெருசு, நாங்களாம் பியூர் ரேஸ்னு கத்திக்கிட்டு போற கூட்டத்தோட நாங்க கலந்துக்க விரும்பலன்னு எழுதுறாரு. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஏன்னா அவர் இன தூய்மைவாதம்ங்கிற கான்செப்டை பயங்கரமா அட்டாக் பண்றாரு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நவீன கால மனிதர்களாகிய நாம எல்லாருமே பல இனங்கள் ஒன்றா கலந்ததின் விளைவா உருவானவங்க தான். சோ இங்க யாருமே பியூர் ரேஸ் பியூர் பிளட்னு கிளைம் பண்ணிக்க முடியாது. அதாவது இந்த ஹாரி பாட்டர் படங்களை பாத்தீங்கன்னா அதுல ரத்தத்தை வச்சு ஆட்களை 3 பிரிவா பிரிப்பாங்க. ஒன்னு பரம்பரையா மேஜிக் பண்ற ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைய பியூர் பிளட்னு அழைப்பாங்க. சோ இவங்களுக்கு தான் ஒரு பியூர் பிளட்ங்கிறத குறித்து ஒரு சுப்பீரியர் ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். இதுக்குள்ளதான் மால்ஃபாய் ஃபேமிலிலாம் வருவாங்க. இதே ஒரு மெஜிஷியனும் ஒரு சாதாரண மனிதனும் கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அதை ஹாஃப் பிளட்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்க இனக்கலப்புங்கிறது நடந்துருச்சு. புனித ரத்தமும் அசுத்த ரத்தமும் ஒன்னாயிடுச்சு. சோ ஹாரி பாட்டர், செவரஸ் ஸ்னேப் இவங்க எல்லாருமே ஹாஃப் பிளட் தான். இதே மேஜிக்கே தெரியாத சாதாரண மனிதர்கள் இணைந்து பிறக்கிற குழந்தைகளை மகிள் பிளட் அல்லது மட் பிளட்னு சொல்லுவாங்க. இவங்களை மெஜிஷியன் ஃபேமிலியில் இருக்கிற பல பேர் கீழ்த்தரமா தான் பார்ப்பாங்க. அதனால தான் மால்ஃபாய் எப்பயுமே ஹெர்மானியை டீஸ் பண்ணிட்டே இருப்பான். ஏன்னா ஹெர்மாயினி வந்து ஒரு மகிள் பிளட். ஆனா அவ தன்னுடைய சொந்த திறமையால மேஜிக்கை திறம்பட கத்துக்கிற மாதிரி அந்த படத்துல வச்சிருப்பாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, யூரோப்ல இருந்த இந்த ரேஷியல் டிஃபரன்ஸை கிரிட்டிசைஸ் பண்றதுக்காக தான் ஜே.கே. ரவுலிங் இந்த கான்செப்டை புத்தகத்துல கொண்டு வந்தாங்களோன்னு தோணுது. ஆனா எனக்கு கிளியரா தெரியல. இப்ப கிட்டத்தட்ட நீச்சேயுமே இதுதான் கிளைம் பண்றாரு. அவர் இங்க என்ன சொல்றாருன்னா, ஐரோப்பால யாருமே பியூர் பிளட் கிடையாது, எல்லாருமே மகிள் பிளட் தான். ஏன்னா லட்சக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி காட்டுக்குள்ள தனித்தனி கூட்டமா வாழ்ந்தப்ப வேணா பியூர் ரேஸ்ங்கிறது ஒன்னு இருந்திருக்கலாம்.
ஆனா இன்னைக்கு பல போர்கள் காரணமா, பல பஞ்சங்கள் காரணமா, பல கொள்ளை நோய்கள் காரணமா இடப்பெயர்வு ஏற்பட்டு மனிதர்களுடைய ரத்தம் ஒன்னோட ஒன்னா கலந்துடுச்சு. சோ என்னுடைய இனத்துல மற்ற இனத்துடைய டிஎன்ஏ கலக்கலன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. சோ அப்போ ஒரு இனத்துல இருக்கிற ஆண் இன்னொரு இனத்துல இருக்கிற பெண்ணை திருமணம் பண்ணி அதன் விளைவா ஒரு குழந்தை பிறந்திருக்கலாம். கல்ச்சுரல் லெவல்ல பெரும்பாலும் தகப்பனை பேஸ் பண்ணி சமுதாயம் கட்டமைக்கப்படுறதுனால பிறந்த அந்த குழந்தை தகப்பனுடைய இனத்தை சேர்ந்ததா அடையாளப்படுத்தப்படலாம். அந்த குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் சொசைட்டி லெவல்ல தன்னை பியூர் ரேஸ்னு மார் தட்டிக்கலாம். ஆனா பயாலஜிக்கல் லெவல்ல அது மகிள் பிளட் தான், ஹாப் பிளட் தான். இப்ப அந்த பையன் தன்னுடைய வித்தை இன்னொரு இனத்துக்குள்ள கடத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா வெளிரத்தம்ங்கிறது உள்ளுக்குள்ள கலக்க ஆரம்பிச்சிருக்கும். அதனால ஒரு நவீன மனிதனுக்குள்ள பலவிதமான முரண்பட்ட எண்ணங்களும் பல கலாச்சாரங்களுடைய தாக்கங்களும் இருக்கும். சோ அவன் ஒரு சிம்பிளான ஆளே கிடையாது, அவன் ரொம்பவே சிக்கலானவன். இப்படிப்பட்ட சிக்கலான கலவையான ரத்தத்தை உடைய ஒருத்தனை பியூர் பிளட்னு எப்படி அடையாளப்படுத்த முடியும்? சோ பியூரிட்டிங்கிறது தற்காலத்துல ரொம்பவே ரேர் ஆனது, ஆல்மோஸ்ட் இல்லன்னு கூட சொல்லலாம். அதனாலதான் சாதாரண நாயில கூட பியூர் பிரீடை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதை யாரோ ஒருத்தங்க வச்சுக்கிட்டு ஹை ரேட்டுக்கு வித்துட்டு இருப்பாங்க. ஆனா உண்மையை சொல்ல போனா அதுவுமே செலக்டிவ் பிரீடிங்ல பியூர் பிரீடு தானே தவிர லிட்டரலான பியூர் கிடையாது. ஏன்னா ஹிஸ்டரிலாம் தாண்டி பின்னால போனீங்கன்னா எல்லாமே மிக்ஸ்டு ஆரிஜின்ல தான் வந்திருக்கும். சோ அப்போ ஓவராலா பாத்தீங்கன்னா மனுஷங்களையும் சரி விலங்குகளையும் சரி இனக்கலப்புங்கிறது தவிர்க்கப்பட முடியாதது. சோ அப்ப நீச்சே என்ன பண்றாருன்னா, ஜெர்மானியர்கள் நாங்க தான் தூய ஆரிய இனம்னு கிளைம் பண்றத அருவருப்பானதுன்னு ரெட்டிப்பான பொய்ன்னு கிரிட்டிசைஸ் பண்றாரு. அது என்ன ரெட்டிப்பான பொய்ன்னு கேட்டா பியூர் ரேஸ்னு சொல்றதே முதல்ல ஒரு பொய். ஆனா அந்த பொய் ஜெர்மானியர்கள் வாயிலிருந்து வரும்போது அது 2 மடங்கு பொய்யா மாறுது. அது ஏன்னு புரியறதுக்கு இங்க நீச்சே ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ்ங்கிற வார்த்தை யூஸ் பண்றாரு. அதாவது 19ஆம் நூற்றாண்டுல உலகத்திலேயே வரலாற்றை பற்றி அதிகமா படிச்சவங்களும் சரி ஆராய்ச்சி பண்ணவங்களும் சரி அவங்க ஜெர்மானியர்கள் தான். அப்போ ஒரு கலாச்சாரம் எப்படிலாம் மாறுது, எத்தனை இனங்கள் ஒன்னா கலந்து இந்த ஐரோப்பா உருவானுச்சுங்கிற வரலாறு ஜெர்மானிய அறிஞர்களுக்கு நல்லாவே தெரியும். சோ அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஸ்கூலுக்கு போகாத சயின்ஸ் பத்தி தெரியாத ஒரு சாதாரண மனுஷன் பூமி தட்டையானதுன்னு சொன்னா அது அறியாமைன்னு கடந்து போயிடுவோம். அது ஒரு சாதாரணமான பொய். ஆனா தன்னுடைய வாழ்நாள் முழுசும் அஸ்ட்ரானமியையும் பிசிக்ஸையும் படிச்ச ஒரு சயின்டிஸ்ட் எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டே வேணும்னே பூமி தட்டையானதுன்னு சொன்னா அது சயின்ஸுக்கு எவ்வளவு பெரிய துரோகம். அப்ப அத உச்சபட்ச பொய்யின்னும் அருவருக்கத்தக்க செயல்னு சொல்லுவோம் இல்லையா? ஏன்னா அவருக்கு உண்மை தெரிஞ்சு அவர் வேணும்னே திருச்சி சொல்றாரு. இப்ப இங்க இதையே தான் நீச்சையுமே சுட்டி காட்டுறாரு. ஜெர்மனிங்கிறது பல இன மக்களுடைய கலவைன்னு ஜெர்மானிய அறிஞர்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி உண்மை தெரிஞ்சும் நீங்க உங்களுடைய அரசியல் சுயலாபத்துக்காக ஜெர்மானிய இனம் தூய்மையானதுன்னு சொல்றது வெறும் சாதாரணமான பொய் கிடையாது, அது அறிவுபூர்வமான விபச்சாரம்னு கொந்தளிக்கிறாரு. சோ ஃப்ரீ ஸ்பிரிட்டான நாம இப்படிப்பட்ட இழிவான இனவெறி அரசியல்ல ஒரு காலத்திலயும் கலந்துக்க மாட்டோம்னு தீர்க்கமா சொல்றாரு. ஆக்சுவலி இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா நேஷனலிசம் அண்ட் ரேசிசம் இத பத்தின நீச்சேவுடைய பார்வையை கொஞ்சம் டீடைலா பார்த்திருக்கோம். ஏன் இத பண்ணணும்னா நீச்சே மேல வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய அவப்பெயர் இருக்கு. என்னன்னா ஹிட்லருடைய இன தூய்மைவாத அரசியலுக்கு நீச்சேவுடைய பிலாசபி தான் சப்போர்ட்டிங் பில்லரா இருந்ததுங்கிற ஒரு புரிதல் இருக்கு. இது தத்துவ வரலாற்றிலேயே நடந்த ஒரு மிகப்பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா நீச்சே ஒரு நாசியோ அல்லது ஒரு பாசிஸ்டோ கிடையவே கிடையாது. இன்ஃபேக்ட் அவர் மட்டும் ஹிட்லருடைய காலத்துல உயிரோடு இருந்திருந்தா அவர் நாசி படைகளை வெறுத்து ஒதுக்கியிருப்பாரு, அவங்கள தன்னுடைய எழுத்துக்களாலேயே சுக்குநூறா உடைச்சிருப்பாரு. இதை நம்மளால அடிச்சு சொல்ல முடியும். அப்ப எப்படி அவருடைய தத்துவம்ங்கிறது நாசிகளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா மாறிச்சுன்னு கேட்டா அங்கதான் மிகப்பெரிய வரலாற்று துரோகம் நடந்திருக்கு. என்னன்னா நீச்சே 1889ல தன்னுடைய மனநலம் முழுமையா பாதிக்கப்பட்டு மென்டல் பிரேக் டவுன் ஆகி 1900ல இறந்துடுறாரு. இப்போ அவருக்கு எலிசபெத் அப்படிங்கிற தங்கச்சி ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க ஒரு தீவிரமான நேஷனலிஸ்ட், தீவிரமான ஆன்டிசெமைட். சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா நீச்சே மனநலம் பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவருடைய வெளியிடப்படாத ரைட்டிங் எல்லாத்தையும் எடுத்து அதை தன்னுடைய பொலிட்டிக்கல் ஐடியாலஜிக்கு ஏத்த மாதிரி மாற்றி திருச்சி ஆல்டர் பண்ணி அது கூட சில வாக்கிங்லையும் சேர்த்து வில் டு பவர் அப்படிங்கிற புக்கா வெளியிட்டாங்க. பின்னாட்கள்ல ஹிட்லர் அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருடைய நாசி சித்தாந்தத்துக்கு ஒரு இன்டெலெக்சுவல் சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு. அப்ப இந்த எலிசபெத்ங்கிறவங்க தான் நீச்சேவுடைய தத்துவங்களை நாசிகளுக்கு ஒரு தவறான ஃபார்மட்ல கொண்டு போய் சேர்த்தாங்க. நமக்கு தெரியும் நீச்சேவுடைய ரைட்டிங் எல்லாமே ரொம்பவே பவர்ஃபுல்லானது. அது எல்லாமே வெடி மருந்து மாதிரி தவறா பயன்படுத்தினா பேரழிவை உண்டாக்கும். இப்ப அப்படிப்பட்ட அவருடைய ஐடியாஸை எடுத்து இந்த எலிசபெத்ங்கிறவங்க தன்னுடைய எதிரிகளை அட்டாக் பண்ணக்கூடிய குண்டுகளை வடிவமைச்சாங்க. இப்ப அந்த குண்டுகளை துப்புறதுக்கு ஒரு துப்பாக்கி தேவைப்பட்டுச்சு, அதுதான் ஹிட்லர். சோ அவர் நீச்சேவுடைய பிலாசபியில இன்ஸ்பயர் ஆகி அவர் சொன்ன சூப்பர்மேன், வில் டு பவர் இந்த கான்செப்ட் எல்லாத்தையும் எடுத்து அதற்கு ஜெர்மானிய இனம் மட்டும்தான் சிறந்த இனம், மற்றவங்களை அழிக்கணும்னு ஒரு தப்பான அர்த்தம் கொடுத்து தனக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டாரு. சோ 20ஆம் நூற்றாண்டுல நடந்த ஒரு மிகப்பெரிய பேரழிவுக்கு அடியில நீச்சேவுடைய பிலாசபியை சொருகி விட்ட வேலையை தான் நீச்சேவுடைய தங்கச்சி பார்த்தாங்க. ஆனா நீச்சே ஒரு நேஷனலிஸ்ட் கிடையாது, கூடவே யூதர்களை வெறுக்கக்கூடிய ஒரு ஆன்டிசெமிட்டிக் கிடையாதுங்கிறதுக்கு நாம இன்னைக்கு பார்த்த அஃபோரிசம் தான் ஒரு எவிடன்ஸா நின்னுட்டு இருக்கு. அந்த வகையில இந்த செக்ஷனுங்கிறது ரொம்பவே முக்கியமானது. இன்ஃபேக்ட் ஐரோப்பாவில் கிறிஸ்டியன் காட் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வேக்கம் கிரியேட் ஆகும். அந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்கு வேறு சில ஐடியாலஜிஸ் உள்ள வரும். அதன் விளைவா பேரழிவு உண்டாகும்னு பிரெடிக்ட் பண்ண தீர்க்கதரிசி தான் நீச்சே. ஆனா அப்படிப்பட்டவரை இன்னைக்கும் நாசிகளின் பிலாசபர்னு அடையாளப்படுத்துறது கொஞ்சம் வருத்தத்துக்குரிய செய்தி தான். இங்க நான் நீச்சேவுக்காக அட்வொகேட் பண்றதா நினைக்க வேண்டாம். ஏன்னா அவர் உண்மையிலேயே நாசிகளை சப்போர்ட் பண்ணியிருந்தா அதை நம்ம ஒத்துக்க போறோம். ஆனா அது ஒரு திரிபா இருக்கும் பட்சத்தில் அதை விளக்க வேண்டிய கடமையும் நமக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இதுவரைக்கும் நாங்க யாரெல்லாம் கிடையாதுன்னு அவர் சொன்னதை டீடைல்டா பார்த்தோம். அதாவது நாங்க கன்சர்வேட்டிவ் கிடையாது, லிபரலும் கிடையாது, ஹியூமனிட்டி
யூனிடேரியன் கிடையாது, நேஷனலிஸ்டும் கிடையாது, ரேசிஸ்டும் கிடையாது, ஃபேசிஸ்டும் கிடையாதுன்னு வரிசையா சொல்லிக்கிட்டே வந்தாரு. ஆனா இவ்ளோ விஷயத்துக்கு நோ சொன்னவர் கடைசியா ஒரு விஷயத்துக்கு எஸ் சொல்றாரு. என்னன்னா, நீங்க எந்த ஐடியாலஜியுமே ஃபாலோ பண்ணலன்னா அப்ப நீங்க யாருன்னு கேட்கிற கேள்விக்கு we are good Europeansனு பதில் கொடுக்கிறாரு. இப்ப இங்க நமக்கு ஒரு கேள்வி வரும். என்னன்னா, எந்த வட்டத்துக்குள்ளேயுமே சிக்க மாட்டேன்னு சொல்றவர் கடைசியா தன்னை ஒரு நல்ல யூரோப்பியனா அடையாளப்படுத்துறாரு. இது முரண்படா இல்லையான்னு கேள்வி கேட்கலாம். ஆனா நீச்சே இங்க யூரோப்பியன்ங்கிற வார்த்தையை ஒரு நிலப்பரப்பை குறிக்கவோ அல்லது இனத்தை குறிக்கவோ யூஸ் பண்ணல. அதற்கு மாறா என்ன அர்த்தத்துல சொல்றாருங்கிறத அடுத்த வரியிலேயே அழகா விளக்குறாரு. அதாவது தங்களை ஆயிரக்கணக்கான வருட செழுமையான யூரோப்பியன் ஸ்பிரிட்டுடைய வாரிசுகள்னு அழைக்கிறாரு. இங்க யூரோப்பியன் ஸ்பிரிட்னு அவர் எதை சொல்றாருன்னா, கிரேக்கர்களுடைய தத்துவம், ரோமானியர்களின் நெறிமுறை, கிறிஸ்துவ மதத்தின் நேர்மை, ரெனிசான்ஸ் காலத்து பிரம்மாண்டமான கலைகள், இது எல்லாத்தையும் சேர்த்து உலகத்துக்கே கிடைச்ச மாபெரும் அறிவு சொத்து தான் அந்த யூரோப்பியன் ஸ்பிரிட். அந்த அறிவு சொத்துக்கு நாங்க தான் வாரிசுகள்னு நீச்சே கிளைம் பண்றாரு. இப்ப நீச்சேவுடைய இந்த பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு புரிஞ்சா நமக்கு ஒரு விஷயம் கிளியர் ஆகும். என்னன்னா, ஒருத்தருக்கு தன்னுடைய இனம் மேலேயோ மொழி மேலேயோ நாடு மேலேயோ எந்த ஒரு உணர்வுமே இருக்கக்கூடாதுன்னு நீச்சே சொல்ல வராரான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா நீச்சே ஒரு காலத்திலையும் எல்லா அடையாளங்களையும் அழிச்சிட்டு எல்லாரும் ஒரே மாதிரி குளோபல் சிட்டிசனா வாழுங்கன்னு சொல்ல மாட்டாரு. இன்ஃபேக்ட் ஒரு மொழியினுடைய இலக்கியம், அதனுடைய ஆழம், ஒரு இனத்தினுடைய கலைகள், இது எல்லாத்தையுமே அவர் ரொம்பவே மதிக்கிறவர். ஆனா இந்த இன மொழி தேசிய உணர்வுங்கிறது எப்போ ஒரு வியாதியா மாறுதுங்கிறதுக்கு ஒரு ஷார்ப்பான கோடு வரையறாரு. என்ன கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு ஜெர்மானியருக்கு தன்னுடைய ஜெர்மன் மொழி மேல ஒரு பயங்கரமான ஆர்வம் இருக்குன்னு வச்சுக்குவோம். அதன் விளைவா அவர் லைப்ரரிக்கு போய் பல இலக்கியங்கள் படிக்கிறாரு, கவிதைகள் எழுத ட்ரை பண்றாரு, தன்னுடைய அறிவை வளர்த்துக்கிறாரு. இப்ப இது நீச்சையை பொறுத்த வரைக்கும் கலாச்சார செழுமை, அதை அவர் கொண்டாடுவாரு. ஆனா இதே அந்த பக்கம் ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு புத்தகத்தையுமே படிச்சிருக்க மாட்டான், தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு சாதனையுமே செஞ்சிருக்க மாட்டான். ஆனா அவன் ரோட்ல இறங்கி நான் ஜெர்மன் மொழி பேசுறவன், அதனாலேயே நான் பெரிய ஆளுன்னு கத்தி சண்டை போட்டா அது மொழிவெறி. இப்ப இவன் அடிதடி சண்டையில ஈடுபடுறது கூட ரெண்டாவது பிரச்சனை தான். ஆனா இதுல இருக்கிற முதன்மை பிரச்சனை என்னன்னா, ஒரு ஆழமான மொழியை தன்னுடைய சொந்த பலவீனத்தை மறைக்கிறதுக்காக ஒரு கூட்டத்தினுடைய அடையாளமா மாத்திடுறான். இதுதான் நீச்சே மந்தை மனப்பான்மை, ஹேர்டு மென்டாலிட்டின்னு பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்றாரு. இந்த மந்தை மனப்பான்மைங்கிறது பல டைமென்ஷன்ல ஆபரேட் ஆகும். இன்ஃபேக்ட் நீச்சேவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஷாஃப்னர் ஒரு அழகான கோட் சொல்லுவாரு. என்னன்னா, தனிப்பட்ட முறையில தன்னுடைய வாழ்க்கையில பெருமைப்படுறதுக்கு எந்த ஒரு தகுதியுமே இல்லாத ஒரு ஆள் கடைசியா ஓடி ஒளிஞ்சுகிற இடம் எதுன்னா அவன் தூக்கி பிடிக்கிற தேசப்பற்று. இதுதான் நீச்சேவுடைய நிலைப்பாடுமே. அப்ப மற்ற இனத்தை வெறுக்கிறதுங்கிறது ஒரு வியாதியினுடைய அறிகுறி மட்டும்தான். அதனுடைய ரூட் காஸ் எங்க இருக்குன்னா, எப்போ ஒருத்தன் தன்னை ஒரு கூட்டத்தோட அடையாளப்படுத்திக்கிறானோ அப்பவே அவனுடைய இண்டிவிஜுவல் கிரேட்னஸ்ங்கிறது செத்து போயிடுது. சோ தனிப்பட்ட அடையாளம் எதுவும் இல்லாம ஒருத்தன் என் நாடு என் மொழின்னு பேசும்போது அவன் மந்தையில இருக்கிற ஆடா மாறிடுறான். சோ அவனுக்கு அந்த மந்தைக்கு அப்பாற்பட்டு வெளியில இருக்கிற எல்லாமே ஆபத்தா தான் தெரியும். அதன் விளைவா ஒரு பயம் உருவாகும். அந்த பயம் தான் அந்த ஆடுகளை மேய்க்கிற அரசியல்வாதிகளுக்கு ஒரு பெரிய பலம். சோ அப்ப சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு மொழியையோ ஒரு இனத்தையோ ஒரு நாட்டையோ அறிவுபூர்வமா உயர்த்தி பேசினா அது சரி. ஆனா அதுல பிறந்துட்டேங்கிற ஒரே காரணத்தினால நான் மற்றவனை விட பெரிய ஆள்னு ஒருத்தன் நினைச்சா நீச்சனுடைய பார்வையில அவன் வியாதி பிடிச்ச பலவீனமான மந்தை மிருகம் தான். சோ அப்ப நீச்சே என்ன சொல்ல வராருன்னா, இந்த யூரோப்பியன் ஸ்பிரிட்ங்கிறது இவ்வளவு பெரிய அறிவை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கு. அப்ப இது நமக்கு வெறும் பெருமை மட்டும் கிடையாது, இது நம்முடைய தோள்கள் மேல வைக்கப்பட்ட மிகப்பெரிய பொறுப்பு. சோ அவங்களுடைய அறிவையும் தாண்டி போய் அந்த முன்னோர்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு புதிய பாதையை உருவாக்கணும்னு ஒருத்தன் நினைச்சா அவன் தான் அந்த குட் யூரோப்பியன். சோ இதை தொடர்ந்து அவர் கடைசியா தன்னுடைய கன்க்ளூஷன் எழுதுறாரு. இந்த பாட்டை மட்டும் மிஸ் பண்ணிட்டா இந்த செக்ஷனோட சேர்ந்து நீச்சேவுடைய பிலாசபியுமே தவறா தான் புரிந்து கொள்ளப்படும். சோ இத ஒரு இம்பார்ட்டன்டான எண்டிங்கா நான் பார்க்கறேன். ஆனா இத அவர் எழுதின சீக்வென்ஸ்ல நான் விளக்காம அதனுடைய மீனிங்கை மட்டும் ஒரு ஃபேர் ஆஃப் ரெஸ்டா சொல்லிடுறேன். ஏன்னா நான் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனா வரிக்கு வரி சரியான கனெக்ஷன் என்னால கொண்டு வர முடியல. சோ ஓவராலா அவர் என்ன சொல்ல வராருங்கிறத மட்டும் நம்ம ஷார்ட்டா பார்த்துடலாம். அவர் என்ன எழுதுறாருன்னா, நம்முடைய முன்னோர்கள் கிறிஸ்தவ மதத்துல ரொம்ப நேர்மையா இருந்தாங்க. ஆனா நாம் அந்த மதத்தை தாண்டி வந்துட்டோம். ஏன்னா நாம எல்லாருமே அதிலிருந்து முளைச்சு வந்தவங்கன்னு எழுதுறாரு. இந்த லைனை நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, அவர் ஒரே நேரத்துல கிறிஸ்தவ மதத்தை அட்டாக்கும் பண்றாரு, குளோரிஃபையும் பண்றாரு. எப்படின்னா 2000 வருஷமா கிறிஸ்தவ மதம்ங்கிறது ஐரோப்பியர்களுக்கு ஒரு விஷயத்தை மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லி கொடுத்துச்சு. என்னன்னா, எந்த ஒரு நிலைமையிலும் ஒருத்தன் சத்தியத்தை மட்டும் விட்டுறக்கூடாது, அவன் ட்ரூத்தை நோக்கி தான் பயணிக்கணும்னு வலியுறுத்திச்சு. சோ உண்மையா இருக்கிறதும் சரி, உண்மையை தேர்றதும் சரி, அது கிறிஸ்டியானிட்டியுடைய கோர் கான்செப்ட். அப்ப அதன் விளைவா ஐரோப்பிய முன்னோர்கள் அன்காம்ப்ரமைசிங்லி அப்ரைட்டா இருந்தாங்கன்னு எழுதுறாரு. அதாவது உண்மையை தேடி அவங்க பயங்கரமா உழைச்சாங்க. இப்ப அவங்களுக்குள்ள இருந்த அதே நேர்மை அவங்க வம்ச வழியா வந்த நமக்குள்ளேயுமே இருக்கு. சோ அதன் வழியா இந்த சயின்டிபிக் ஏஜ்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, கிறிஸ்தவ மதமே முதல்ல உண்மையா இல்லையான்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கோம். சோ நம்ம எல்லாருமே கிறிஸ்தவ மரபுல இருந்து வளர்ந்தவங்க தான். ஆனா அந்த கிறிஸ்தவ மதம் உண்மையை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொடுத்ததுனால அந்த கிறிஸ்தவ மதமே உண்மை இல்லங்கிறத கண்டுபிடிச்சு அது கொடுத்த ஆயுதத்தை வச்சு அதையே வெட்டிட்டேன்னு சொல்ல வராரு. அப்ப இந்த இடத்துல இருந்து தான் அவங்க வீடற்றவர்களாகவே மாறுறாங்க. ஏன்னா இங்க வெஸ்டர்ன் சிவிலைசேஷனுடைய ஃபவுண்டேஷனே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அப்ப நீச்சே என்ன சொல்ல வராருன்னா, வீடற்றவர்களாகிய நாம எல்லா வீடுகளையும் விட்டுட்டு ஒரு புதிய கடல் பயணத்தை தொடங்கி இருக்கோம். இந்த பயணம் எப்படி இருக்க போகுதுங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா இந்த பயணத்துல நம்முடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்களோ அதையே தான் நாமளும் பண்ண போறோம்னு எழுதுறாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னா, ஆரம்ப காலத்து ஐரோப்பியர்களுக்கு கிறிஸ்தவ மதத்து மேல ஒரு ஃபெய்த் இருந்தது. அந்த ஃபெய்த்துக்காக ரோமர்கள் கையில தங்களுடைய உயிரை இழந்தாங்க. மத சீர்திருத்த காலத்துல சொத்துக்களையும் பதவிகளையும் வாழ்விடங்களையும் இழந்தாங்க. சோ தன்னுடைய
அவங்களுடைய ஃபெய்த்துக்காக எதை வேணாலும் இலக்க தயாராயிருந்த அவங்களுடைய டெட்டர்மினேஷனை பார்த்து நீச்சே இன்ஸ்பயர் ஆகிறாரு. ஸோ அவரு என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம ஒரு புதிய அத்தியாயத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டோம். இந்த பாதையில நம்முடைய முன்னோர்கள் எந்த அளவுக்கு டிட்டர்மினேஷனோட இருந்தாங்களோ அதே வைராக்கியத்தோட நாமளும் முன்னேறி போகணும்னு எதிர்பார்க்கிறாரு. ஆனா இப்ப இங்க ஒரு முக்கியமான கேள்வி வரும். என்னன்னா, அவங்களுடைய முன்னோர்களுக்கு ஒரு மதத்தின் மேல ஒரு ஃபெய்த் இருந்தது. அந்த ஃபெய்த்துக்காக இவ்வளவு சஃபரிங் அனுபவிச்சாங்க. ஆனா எதுவுமே வேணாம்னு புறக்கணிச்சிட்டு வந்த இந்த வீடற்றவர்கள் என்ன காரணத்துக்காக சஃபரிங் அனுபவிக்கணும்னு ஒரு கேள்வி கேட்கலாம். இங்க தான் நீச்சே பல பேருடைய அனுமானங்களை உடைக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்து இவ்வளவு கஷ்டப்பட போறதெல்லாம் எதற்காக? வெறும் நாத்திகம் பேசுறதுக்காகவா? இல்லன்னா எல்லா ஐடியாஸுக்கும் நோ சொல்லி அதை எதிர்க்கிறதுக்காகவா? கிடையவே கிடையாது நண்பர்களே எழுதுறாரு. இப்ப இந்த இடத்துல தான் இந்த என்டையர் செக்ஷனையுமே ஒரு கோலை நோக்கி அவர் திருப்புறாரு. ஏன்னா இது வரைக்கும் எல்லாத்துக்கும் அவர் நோ சொன்னதை கேட்கும்போது அவர் வெறுப்ப கக்கிறவர் மாதிரியும் இந்த உலகத்தை அழிக்க நினைக்கிறவர் மாதிரியும் தெரியும். ஆனா நீச்சே என்ன சொல்றாருன்னா, தி ஹிடன் எஸ் இன் யூ இஸ் ஸ்ட்ராங்கர் தென் ஆல் நோஸ் அண்ட் மேபிஸ் எழுதுறாரு. அதாவது வீடற்றவர்களாகிய நாம இத்தனை விஷயத்துக்கு நோ சொன்னாலும் நமக்குள்ள ஒரு ஹிடன் எஸ் இருக்குதுங்கிறாரு. சோ நாம ரேண்டமா வீட்டை விட்டு வெளியே வரல, நம்முடைய மனசுக்குள்ள ஒரு விஷனை வச்சுக்கிட்டு தான் வெளியே வந்திருக்கோம். சோ இந்த தரிசனத்தை நோக்கிய பயணத்தை நம்முடைய முன்னோர்கள் மாதிரியே ஒரு ஃபெய்த்தோட நம்ம மேற்கொள்ளணும்னு எழுதி முடிக்கிறாரு. இங்க ஃபெய்த்ங்கிற வார்த்தையை அவர் கடைசியா எழுதுனது மூலமா தான் ஒரு ரேண்டம் நைலிஸ்ட் கிடையாதுங்கிறத தெளிவுபடுத்துறாரு. ஏன்னா ஃபெய்த்தை வைக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய மனசுல ஒரு ஹிடன் எஸ் இருக்கு. எப்படி ஒரு சிற்பியுடைய மனசுக்குள்ள ஒரு விஷன் இருக்கோ அது மாதிரி நீச்சேவுடைய மனசுக்குள்ளேயுமே ஒரு விஷன் இருக்கு. அதாவது ஒரு சிற்பி ஒரு கல்லை செதுக்கும் போது அவன் நிறைய பகுதிகளை வேண்டான்னு உடைச்சிக்கிட்டே வருவான். அதெல்லாம் ஏன் பண்றான்னா, அவனுடைய மனசுக்குள்ள ஒரு இமேஜ் இருக்கு. அந்த கல்லை ஒரு குறிப்பிட்ட சிலையா மாத்தணுங்கிற விஷன் இருக்கு. சோ அவன் கண்ணா பின்னான்னு அந்த கல்லை உடைக்கல, அதற்கு மாறா தனக்குள்ள இருக்கிற எஸ் ரியாலிட்டிக்கு கொண்டு வரதுக்காக பல பகுதிகளுக்கு நோ சொல்லி அவன் அதை உடைக்கிறான். இப்ப அதே மாதிரி தான் நீச்சே எல்லா ஐடியாலஜிஸையும் தகர்க்கிறாரு, பழைய வேல்யூ சிஸ்டத்தை உடைக்கிறாரு. ஆனா இதெல்லாம் ஏன் பண்றீங்கன்னு கேட்டா தங்களுக்குள்ள ஒரு ஹிடன் எஸ் இருக்குதுங்கிறாரு. அப்ப அவருடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, பழைய வீட்டை இடிச்சு தள்ளிட்டு அந்த இடத்துல புதிய வீட்டை கட்டி எழுப்பணும். அதாவது பழைய வேல்யூ சிஸ்டம், பழைய மொராலிட்டி இது எல்லாத்தையும் தகர்த்துட்டு புது ஃப்ரேம் ஒர்க்கை கொண்டு வர முடியும்னு அவர் நம்புறாரு. இது சாதாரணமான டாஸ்கே கிடையாது, நம்மால கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு கடினமான ஒண்ணு. ஆனா இதை சாத்தியப்படுத்திட முடியும்னு அவர் அது மேல ஃபெய்த் வைக்கிறாரு. இதை ரியாலிட்டியில் அவரால் பண்ண முடிஞ்சதா பண்ண முடியலையாங்கிறத நம்ம வெஸ்டர்ன் சிவிலைசேஷனை இன்டெப்தா ஆராய்ச்சி பார்த்தா நமக்கு தெரிய வரும். இப்ப இதோட நம்ம இந்த கண்டென்ட்டை முடிக்கலாம். இந்த செக்ஷனுங்கிறது நீங்களும் நானும் நம்பிட்டு இருந்த ஏதாவது ஒரு ஐடியாலஜியை டீஸ் பண்ற மாதிரி இருந்திருக்கலாம். கண்டிப்பா நீச்சேவுடைய கருத்தோட நீங்க முரண்பட்டு நிக்கலாம். சோ அந்த முரண்பாடுகளை நீங்க தெளிவான கமெண்டா கீழே பதிவிடுங்க. ஆக்சுவலி இந்த கண்டென்ட்டுமே கொஞ்சம் கான்ட்ரோவர்சியான கண்டென்ட் தான், ஆனா இதை என்னால கான்ஃபிடென்ட்டா பிரசன்ட் பண்ண முடிஞ்சிருக்கு. அதற்கு காரணம் என்னன்னா, போன வீடியோக்கு கீழே நீங்க போஸ்ட் பண்ணியிருந்த கமெண்ட்ஸ் தான். அது எல்லாமே படிக்கிறதுக்கு டீசென்ட்டாவும் ஜெனியூனாவும் இருந்தது. ஏதோ 1-2 கமெண்ட் தான் நம்முடைய கம்யூனிட்டிக்கு ஃபிட் ஆகாத சென்ஸ்ல இருந்து தான் பார்க்க முடிஞ்சது. சோ அதுல இருந்து எனக்கு என்ன ஊர்ஜிதமாச்சுன்னா, ஒரு சென்சிட்டிவான டாபிக்கை சென்ஸோட பேசினா சென்சிபிளான ரிப்ளை கிடைக்கும். அந்த வகையில இந்த வீடியோக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. கூடவே இந்த வீடியோ சம்பந்தமா நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, என்னுடைய போன்ல ஸ்டோரேஜ் இஷ்யூ இருந்ததுனால என்னால கண்டினியூஸா ரெக்கார்ட் பண்ண முடியல. பல நாட்களா பேட்சா தான் ரெக்கார்ட் பண்ணேன். இப்போ இதுக்கு நடுவுல ஒடிசி படம் வரப்போறதுனால அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ட்ராய் மூவியை ஒரு தடவை வாட்ச் பண்ணிடலாம்னு சொல்லி அதை பார்த்துட்டு இருந்தேன். அந்த படம் எனக்கு கொஞ்சம் ஆவரேஜா தான் ஃபீல் ஆனிச்சு. என்ன இதுவுமே ஹோமர் எழுதின இலியடுங்கிற புக்கை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டது தான். ஆனா அதுல இருந்த மித்தாலஜிக்கல் எலிமெண்ட்டை தூக்கிட்டு படத்தை கேஷுவலா எடுத்திருந்தாங்க. அதனாலேயே கிளைமேக்ஸ்ல வந்த சீன்லாம் கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லா இல்ல. பட் ஸ்டில் அந்த மூவியோட மேக்கிங்கும் சரி டயலாகும் சரி ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த ட்ராய் மூவி பார்க்கும்போது எனக்குள்ள நீச்சேவுடைய பிலாசபி சம்பந்தமா கனெக்ஷன் ஓடிக்கிட்டே இருந்தது. ஒரு நல்ல எலிவேட்டட் ஃபீலிங்கும் கிடைச்சது. ஏன்னா இதுலயுமே லவ், ஹானர், பிட்டின்னு ஏகப்பட்ட விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. மிக குறிப்பா கிரீக் கல்ச்சர்ல இந்த ஹானர்ங்கிற விஷயம் எவ்வளவு முக்கியமானதுங்கிறத படத்துல காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த படத்தை நான் பார்க்கறப்ப இந்த வீடியோவை நான் முக்கால்வாசி ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிருந்தேன். இந்த படத்துடைய லைட்ல இருந்து நான் அந்த வீடியோவை திரும்பி பார்க்கும்போது என்னுடைய கண்டென்ட்ல ஏகப்பட்ட ஓட்டைகள் எனக்கு தெரிஞ்சது. குறிப்பிட்டு சொல்லணும்னா, இந்த ஹியூமனிடேரியன்ங்கிற போர்ஷனையும் ரிலிஜன் ஆஃப் பிட்டிங்கிற போர்ஷனையும் நான் இன்னுமே ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ணிருக்கலாம். ஏன்னா நீச்சேவுடைய செக்ஷனை நான் படிக்கும்போது லவ் வெர்சஸ் பிட்டிங்கிற சென்ஸ்லயே நான் யோசிச்சு அந்த ரெண்டு போர்ஷனுமே மேக் பண்ணிருந்தேன். ஆனா இந்த ட்ராய் மூவியை பார்த்ததுக்கு அப்புறம் ஹானர் வெர்சஸ் பிட்டிங்கிறது தான் இன்னுமே நீச்சேவுடைய தாட்டை க்ளோஸா வெளிப்படுத்திருக்குங்கிறது எனக்கு தெரிய வந்தது. சோ அந்த ரெண்டு போர்ஷனுமே என்னுடைய எஸ்டிமேஷன்ல நிறைய ஓட்டைகளும் போரஸும் நிறைஞ்சிருக்கிற பகுதிகள் தான். சோ அதனால அது ப்ராப்பரா நீச்சேவுடைய தாட்டை வெளிப்படுத்தலங்கிறத சொல்லிக்க விரும்புறேன். விருப்பப்பட்டா நீங்க அந்த ரெண்டு போர்ஷனையுமே ஹானர் வெர்சஸ் பிட்டிங்கிற சென்ஸ்ல யோசிச்சு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, நாம வெறும் பிலாசபருடைய தாட்டை டிஸ்கஸ் பண்றதை விட அந்த தாட்டை ப்ரொடியூஸ் பண்ற மைண்ட் செட்டை கேப்சர் பண்ண ட்ரை பண்ணணும். ஏன்னா அந்த மைண்ட் செட்டை நம்ம பிடிச்சிட்டோம்னா அது சம்பந்தப்பட்ட தாட்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஃப்ளோ ஆகும். கூடவே நாம சொல்ற கருத்துக்கள் எல்லாமே அந்த பிலாசபருடைய ஸ்பிரிட்டுக்கு ஆல்மோஸ்ட் நெருக்கமாவே இருக்கும். இது கொஞ்சம் டஃப்பான ப்ராசஸ் தான், ஆனா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஏன்னா நான் பல தடவை ரியலைஸ் பண்ணியிருக்கேன். என்னன்னா நீச்சேவுடைய சில தாட்லாம் படிக்கும்போது அது மைண்டுடைய ஆழத்துல போய் கலக்கி விட்டுரும். அப்ப இப்படிப்பட்ட
தாட் அவர் எப்படி யோசிச்சாருங்கிறத பத்தி நான் பல தடவை ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஆனா கடைசி என்ன புரிய வந்ததுன்னா, ஒரு பிலாசபருடைய மைண்ட் ஆப்ரேட் ஆகிற ரெல்ம்ங்கிறதே வேற. அதுக்கு வெளியில இருந்து பார்க்குற நமக்கு அந்த தாட்ஸ் எல்லாமே ஆச்சரியமா தான் இருக்கும். ஆனா அந்த மைண்டோட நம்ம சிங்க் ஆயிட்டோம்னா நமக்குள்ளேயுமே அப்படிப்பட்ட தாட்ஸ் பபுள் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஐ ஹோப் ஒரு கம்யூனிட்டியை இதை நம்ம அச்சீவ் பண்ண முடியும்னு நம்புறேன். ஏன்னா எந்த ஒரு ஃபிளாஷியான எடிட்டிங்கும் இல்லாத, மியூசிக் இல்லாத, ரொம்ப ஃபிளாட்டா சலிப்புட்டக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் உங்களால் பார்க்க முடியுதுன்னா நீங்க ஆல்ரெடி பிலாசபிக்கு நெருக்கமா இருக்கீங்கன்னு அர்த்தம். என்ன கனெக்ட் ஆகலன்னா 5 நிமிஷத்துக்கு மேல இந்த வீடியோவை பார்க்க முடியாது. ஸோ என்னுடைய சேனலே உங்களை டெஸ்ட் பண்றதுக்கான ஒரு மார்க்கர் தான். ஏன்னா இவ்வளோ ட்ரைனஸையும் உங்களால் சகிக்க முடியுதுன்னா நீங்க ஆல்ரெடி பியூரான தாட்டை சேஸ் பண்ணி போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால நீங்க உங்க மைண்ட்ல வர இன்ட்ரெஸ்டிங்கான தாட்டை எந்த ஒரு தயக்கமும் இல்லாம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது அதை படிக்கிற மற்ற கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்குமே புதிய போர்ட்டல்ஸ் ஓப்பன் பண்ணி விடும். ஸோ அவ்வளவுதான், நம்ம இதோட இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணலாம். இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தா நீங்க ஹைப் பண்ணுங்க, ரெலவெண்டான நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.